இயேசுவே ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா. நல்லவரே, வல்லவரே, ஆராதனை ஆராதனை. நல்லவரே, வல்லவரே, ஆராதனை ஆராதனை. பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே. பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே. பரிசுத்த ரத்தம் எனக்காக வல்லோ, பாக்கியம் பாக்கியமே. பரிசுத்த எனக்காக அல்லோ, பாக்கியம் பாக்கியமே. பரிசுத்தரே, படைத்தவரே, ஆராதனை. இணைந்து சொல்லுவோமா? ஆராதனை. பரிசுத்தரே, படைத்தவரே, ஆராதனை. Yes, Lord. இயேசுவே. நல்ல தேவம் ஆண்டவரே, கடந்த 8 மாதங்கள் எங்களை கிருபையாய் பாதுகாத்து சுகமாய் எங்களை நடத்தி ஆண்டவரே, இந்த நிமிடம் வரைக்கும் உம்முடைய கிருபையினாலே எங்களை நடத்தி வருகிறபடினாலே உமக்கு நன்றி உள்ள இதயத்தோடு உம்மை துதிக்கிறோம் ராஜா, துதிக்கிறோம் ராஜா. எங்களையும் எங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆண்டவரே நீர் கிருபையாய் நீர் பாதுகாத்தீரப்பா, நடத்தினீர் ஆண்டவரே. சுக பலன் ஆரோக்கியத்தை தந்து தேவையான கிருபைகளை ஈந்து இந்த நிமிடம் வரைக்கும் எங்களை நடத்தினபடினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த புதிய மாதத்தில் இந்த முதலாவது ஆராதனையில உம்மை வந்து உம்முடைய சமூகத்தில் நிற்கும்படியான கிருபைகளை நீ தந்தபடினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஹல்லேலூயா. நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் உம்முடைய கிருபை ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. உம்முடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை ஆண்டவரே. இந்த ஆராதனையிலும் ஆண்டவரே புதிய மாதத்திற்கு தேவையான எல்லா கிருபைகளையும் தேவன் கொடுத்து ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா நிரப்பி எங்களை அனுப்பும்படியாய் ஜெபிக்கிறோம். வார்த்தையினால பலப்படட்டும் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை எங்களுக்கு மத்தியில் கிரியை செய்வதாக. ஓ பிரைஸ் அல்லாஹ். உம்முடைய கிருபையின் கரம் தொடர்ந்து எங்களை நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். நமக்கு அருவோம். நம்ம ஒரு சில பாடல்களை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். பிரைஸ் அல்லாஹ். இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே என்ற பாடலை இணைந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். நம்முடைய பாடல் புத்தகத்திலே 364வது பாடல். பிரைஸ் அல்லாஹ். இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே என்ற பாடலை இணைந்து பாடி நம்முடைய தீவுகளை செவி கொடுங்கள் பாடல் புத்தகத்திலே 364வது பாடலை இணைந்து பாடுவோம். பிரைஸ் அல்லாஹ். ஹல்லேலூயா. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. தேவன் தாபரிக்கும் ஸ்தலமே தம் ஜனத்தாரின் மத்தியிலா
ஆலயமும் அவரே, தூய ஒளி விளக்கும் அவரே, தேவ ஆலயமும் அவரே, தூய ஒளி விளக்கும் அவரே, ஜீவனாலே தம் ஜனங்களின் தாகம் தீர்க்கும் சுத்த ஜீவநதியும் அவரே, ஜீவனாலே தம் ஜனங்களின் தாகம் தீர்க்கும் சுத்த ஜீவநதியும் அவரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே, இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. மகிமை நிறை பூரணமே, மகா பரிசுத்த ஸ்தலம் அதுவே, மகிமை நிறை பூரணமே, மகா பரிசுத்த ஸ்தலம் அதுவே, என்றும் துதியுடனே அதன் வாசலுள்ளே எங்கள் பாதங்கள் நேர்கிறதே, என்றும் துதியுடனே அதன் வாசலுள்ளே எங்கள் பாதங்கள் நேர்கிறதே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே, இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. சீயோனே உன் வாசல்களை ஜீவதேவனை நேசிக்கிறார், சீயோனே உன் வாசல்களை ஜீவதேவனை நேசிக்கிறார், சீர் மிகுந்திடுமே சுவிசேஷந்தனை துதி உயர்த்திடுவோம் உன்னையே, சீர் மிகுந்திடுமே சுவிசேஷந்தனை துதி உயர்த்திடுவோம் உன்னையே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே, இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. முள்ளோடியாய் இயேசு பரன், மூலைக்கல்லாகி சீயோனிலே, முள்ளோடியாய் இயேசு பரன், மூலைக்கல்லாகி சீயோனிலே, வாசம் செய்திடும் உன்னத சிகரமதை வாஞ்சையோடு நாம் நாடிடுவோம், வாசம் செய்திடும் உன்னத சிகரமதை வாஞ்சையோடு நாம் நாடிடுவோம். இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே, இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. ஹல்லேலூயா, சத்தமாய் ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், ஆமென். கர்த்தர் நம்மத்திலே வாசம் செய்கிறவராக இருக்கிறார். நாம் ஒரு பாடலை இணைந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். பிரைஸ் தி லார்ட். எல்லாருக்கும் தெரிந்ததான பாடல் பிரைஸ் தி லார்ட். நம்முடைய பாடல் புத்தகத்திலே 234வது பாடலை நாம் இணைந்து பாடுவோம். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும், புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா என்ற பாடலை எல்லாருக்கும் தெரிந்ததான பாடல் இணைந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நல்லவர். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும், புதிய
புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும், புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும், புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமா, ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமாய், குறைவுகள் நிறைவாகட்டும், எல்லா குறைவுகள் நிறைவாகட்டும், எல்லாம் வறட்சி செழிப்பாகட்டும், எங்கள் வறட்சி செழிப்பாகட்டும். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும், புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும், வெட்கத்திற்கு பதிலாக நன்மை தாரும் தேவா, வெட்கத்திற்கு பதிலாக இரட்டிப்பு நன்மை தாரும் தேவா, கண்ணீருக்கு பதிலாக, எந்தன் கண்ணீருக்கு பதிலாக ஆனந்த களிப்பை தாரும் தேவா, ஆனந்த களிப்பை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. பாடுவோமா? புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும், புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். சவால்கள் சந்தித்திட உலகத்தில் ஜெயமெடுக்க, சவால்கள் சந்தித்திட, ஆமென், உலகத்தில் ஜெயமெடுக்க, உறவுகள் சீர்பொருந்த, குடும்ப உறவுகள் சீர்பொருந்த, மனதில் சமாதானம் நான் பெற்றிட, மனதில் சமாதானம் நான் பெற்றிட. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், ஆமென், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். நல்ல உற்சாகமா கரங்களை தட்டி பாடுவோமா? ஆமென். என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். வெட்கத்திற்கு பதிலாக, ஹalleluya, நன்மை தாரும் தேவா. இந்த புதிய வாரத்துல தாங்க ஆண்டவரே, வெட்கத்திற்கு பதிலாக, என் வெட்கத்திற்கு பதிலாக நன்மை தாரும் தேவா, ஆஹா, கண்ணீருக்கு பதிலாக, எந்தன் கண்ணீருக்கு பதிலாக எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆனந்த களிப்பை தாரும்
ஹalleluya. நல்ல சத்தமாய் ஒரு ஹalleluya சொல்லு. ஹalleluya. கர்த்தர் நல்லவர். அவர் நம்முடைய இந்த புதிய மாதத்தில் புதிய கிருபையினாலும் புதிய பலத்தினாலும் நம்மை நடத்துவாராக, நிரப்புவாராக. எல்லாரும் முழங்கால் படிடுவோமா? தேவ சமூகத்தை நோக்கி பார்ப்போம். ஓ தேங்க்யூ லார்ட். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. ஏசப்பா, புதிய கிருபை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே, புதிய கிருபை எங்களுக்கு தாங்கப்பா. காலைதோறும் உடைய கிருபைகள் புதியவைகளாயிருக்கிறது, உடைய கிருபைகள் புதியவைகளாயிருக்கிறது. இயேசுவே, உடைய கிருபையினால் எங்களை நிரப்புங்கப்பா, உடைய கிருபையினால் எங்களை நிரப்புங்கப்பா. எங்களை ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. கடந்த 8 மாதங்கள் எங்களை வழி நடத்தின தேவன் அப்பா, இந்த 9வது மாதத்தில் உடைய கிருபையின் கரம் எங்களோடு கூட இருப்பதாக. எல்லா சிறு பிள்ளைகளோ, வாலிபர்கள், பெரியவர்கள் எல்லா வாய்களை திறந்து ஆண்டவர் கடந்த 8 மாதங்கள் நமக்கு நன்மை உள்ளவராய், நன்மை செய்கிறவராய் இருந்தார், கிருபை உள்ளவராய் இருந்தார், நம்மை நடத்தி வந்தார். ஹalleluya. எலியேசரை தேவன் நேர்வழியாய் நடத்தினாராம். தாவீது சொல்லுகிறான், கர்த்தர் என்னை நீதியின் பாதையில் நடத்தினார். ஆமை, சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தினார், என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணினார். ஓ, என்னை வழி நடத்துகிற தேவன் ஒருவர் உண்டென்றார், அது ஆமை என் ஆண்டவர் மாத்திரமே, என் ஆண்டவர் மாத்திரமே. ஹalleluya. வழி தெரியாத நேரத்திலே வழி இதுவே என்று நடத்தினார். குருடனுக்கு அறியாத வழியிலே தேவனை நடத்தினார். ஓ, அதே தேவன் என்னையும் நடத்தினார், என்னையும் நடத்தினார், என்னையும் போஷித்தார், என்னையும் காப்பாற்றினார், எனக்கும் பலன் தந்தார், எனக்கும் கிருபைகளை ஈந்தார். ஓ ஹalleluya, ஹalleluya. அந்த நன்றியுள்ள ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணி நல்ல உயர்த்தி எல்லா நாவுகளும் அறிக்கை செய்வதாக, எல்லா வாயிலும் திறக்கப்படுவதாக. ஏசப்பான்னு கூப்பிடுவோமாக, இயேசுவேன்னு கூப்பிடுவோமாக. உன் வாயை விரிவாய் திற, அதை நன்மையினாலே நிரப்புவேன் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். நம்முடைய வாய்கள் விரிவாய் திறக்கப்படட்டும். பட்டிமை குருடன் கூப்பிட்டது போல முன்னிலும் அதிகமாய் கூப்பிடுவோமாக, முன்னிலும் அதிகமாய் கூப்பிடுவோமாக. நல்ல வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்களேன். உங்க சத்தம் எழும்பட்டும். நல்ல வாய்களை திறந்து, சின்ன பிள்ளைங்கள், பெரியவர்கள், பின் வரிசையில் உட்கார்ந்து இருக்கிறவர்கள் எல்லாரும் தேவனுக்கு மகிமை செலுத்துவோமாக, தேவனுக்கு கனத்தை செலுத்துவோமாக, பயபக்தியாய் தேவனை சேவிப்போமாக. நம் தேவன் நம்மை நடத்தினார். ஹalleluya. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. இயேசுவின் முன் நடந்தார், இந்த யோர்தானை கடந்திடலாம். இயேசு என் முன் நடந்தார், இந்த யோர்தானை கடந்திடலாம். விசுவாசம் உனக்கு இருந்தால் இந்த எரிகோவை தகர்த்திடலாம். விசுவாசம் உனக்கு இருந்தால் அந்த எரிகோவை தகர்த்திடலாம். ஹalleluya. அவர் நமக்கு முன்பாக கடந்து சென்றார். எல்லா கோணலான வழிகளும் செவ்வையாகும். அவர் எனக்கு முன்பாக கடந்து சென்றார், எல்லா பள்ளங்களும் சமமாகும். ஆமென். எத்தனை பேர் சொல்ல முடியும்? அவர் எனக்கு முன்பாக சென்றால் எல்லாவற்றையும் ஆண்டவர் செவ்வையானதாய் மாற்றுவார். அப்படியே கொஞ்ச நேரம் எழுந்து நின்று கர்த்தரை ஆராதிப்போமா? எல்லாரும் எழுந்து விசுவாசம் எனக்கு இருந்தால் இந்த எரியோவை தகர்த்திடலாம். விசுவாசம் எனக்கு இருந்தால் அந்த எரியோவை தகர்த்திடலாம்.
உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. அவர் நல்லவரே, என்றும் நல்லவரே. நன்மைகள் குறையாதே. அவர் நல்லவரே, என்றும் நல்லவரே. நன்மைகள் குறையாதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. புதிய மாதத்துல தேவன் நம்மை நினைத்திருக்கிறார். அல்லேலூயா. தேவன் நம்மோடு கூட இருக்கும் பொழுது எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்வார். ஆமென். அவருக்கு எல்லாம் தெரியும். He knows that all situation. அவருக்கு நம்முடைய சிச்சுவேஷன் எல்லாமே தெரியும். நம்முடைய எண்ணங்கள் ஏக்கங்களை அறிந்திருக்கிறார். நம்முடைய உட்காருதலையும் எழுந்திருக்கிறதையும் அறிந்திருக்கிறார். சங்கீதம் 139வது சங்கீதத்திலே பார்க்கும் பொழுது, கர்த்தாவே நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர், என் எண்ணங்களையும் என் ஏக்கங்களையும் என் நினைவுகளையும் தூரத்திலிருந்து அறிகிறீரப்பா. நான் பாதாளத்திலே போய் படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீரப்பா. அங்கேயும் அவருடைய கரம் உண்டு. இந்த புதிய மாதத்திலும் அவருடைய கரம் நமக்கு உண்டு. புதிய மாதத்திலும் அவருடைய கரம் நமக்கு உண்டு. நம்முடைய குடும்பத்திலே அவருடைய கரம் உண்டு. நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அவருடைய கரம் உண்டு. நம்முடைய ஊழியத்திலே அவருடைய கரம் உண்டு. அவர் நமக்கு முன்பாக செல்லும் பொழுது எல்லா கோணலான வழிகளும் செவ்வையாகும். ஆமென். ஹல்லேலூயா. ஓ இயேசுவின் முன் நடந்தார், இந்த யோர்தானை கடந்திடலாம். இயேசுவின் முன் நடந்தார், இந்த யோர்தானை கடந்திடலாம். விசுவாசம் உனக்கு இருந்தால், இந்த விசுவாசம் உனக்கு இருந்தால், அந்த எரிகோவை தகர்த்திடலாம். அந்த எரிகோவை தகர்த்திடலாம். உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. அவர் உள்ளவரே, என்றும் நல்லவரே, நன்மைகள் குறையாதே. அவர் உள்ளவரே, என்றும் நல்லவரே, நன்மைகள் குறையாதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. இயேசுவே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. ஓ அவர் உள்ளவரே, என்றும் நல்லவரே, நன்மைகள் குறையாதே. அவர் உள்ளவரே, என்றும் நல்லவரே, நன்மைகள் குறையாதே. உன்னத தேவன் உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. இயேசுவே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. உள்ளமை கலங்காதே. உள்ளமே கலங்காதே. உள்ளமே கலங்காதே. கரங்களை நல்ல தட்டி ஆவில நிறை கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? இயேசுவின் நாமத்தினாலே இந்த புதிய மாதத்திலே தேவன் ஒரு புதிய கிருபையினாலே நம்மை நிரப்புவாராக. ஒரு புதிய பலத்தினாலே நிரப்புவாராக. தேவன் நம்முடைய கண்ணீரை எல்லாம் துடைத்து ஒரு ஆனந்த களிப்பை தேவன் நம்முடைய வாழ்க்கையில தருவாராக. ரெண்டு கரங்களை எல்லாரும் நல்ல தட்டி ஒரு விஷயாய் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி உயர்த்துவோம்.
உன்னத தேவன் நம்மோடு கூட உண்டு. எல்லாவற்றிலும் பெரியவர் நம்மோடு கூட உண்டு. எல்லாவற்றிலும் மேலானவர் நம்மோடு கூட உண்டு. இந்த உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் நம்மிலே இருப்பவர் பெரியவர் நம்மோடு கூட உண்டு. இதுவரை உதவினவர் இனிமேலும் நடத்துவார். இதுவரை உதவினவர் இனிமேலும் என்னை தாங்குவார். அவர் என்னை ஒருபோதும் கைவிட மாட்டார். அவர் என்னை ஒருபோதும் மறக்க மாட்டார். ஹல்லேலூயா. ஓ ஜீ, அவர் உள்ளவரே, என்றும் நல்லவரே. நன்மைகள் குறையாதுங்க. கர்த்தரை நம்புகிற பிள்ளைகளுக்கு, அவரை விசுவாசித்து நிற்கிற பிள்ளைகளுக்கு, அவருடைய வார்த்தையை பிடித்துட்டு நிற்கிற பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு, அவரை நம்பி நிற்கிற பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஒரு நன்மையும் குறைவுபடாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவரை நம்பி இருக்கிற நான் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதே இல்லை. வெட்கப்பட்டு போவதே இல்லை. அவர் என்னோடு கூட இருக்கிறார். உன்னத தேவன் என்னோடு கூட இருக்கிறார். அவர் என்னை நடத்துவார். ஹல்லேலூயா. ஓ, அவர் என்னை நடத்துவார். அவர் என்னை நடத்துவார். அவர் என்னை நடத்துவார். ஹல்லேலூயா. அவர் உள்ளவரே, என்றும் நல்லவரே. நன்மைகள் இயேசுவே, அவர் உள்ளவரே, என்றும் நல்லவரே. நன்மைகள் குறையாதே. ஆண்டவர் சொல்கிறார், நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். அவர் சேஞ்ச் ஆகிற தேவன் அல்ல. அவருடைய வாக்கு தத்தங்களை தந்துவிட்டு மாறுகிற தேவன் அல்ல. அவர் பொய் சொல்வதற்கு அவர் மனுஷன் அல்ல. அவர் மனம் மாறுகிறதற்கு அவர் ஒரு மனுபுத்திரன் அல்ல. அவர் நமக்கு சொல்லியும் செய்யாதிருப்பாரோ? ஹல்லேலூயா. அவர் நம்முடைய வாழ்க்கையிலே சொன்ன காரியங்களை, அவர் நம்முடைய வாழ்க்கையிலே நாம நடப்பிக்கிற விரும்புகிற காரியங்களை, எந்த ஒரு வல்லமை வந்தாலோ அவர் நமக்கு முன்பாக நடந்து கோணலான வழிகளை செவ்வையாக்கி தேவன் நம்மை கரத்தை பிடித்து தொடர்ந்து நடத்துவார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? என் தேவனை நடத்துவா, என் தேவனை நடத்துவா. நிறைய பேருடைய வாழ்க்கையில ஒருவேளை பலவீனங்களினாலே, சோர்வுகளினாலே, இல்லாமையினாலே ஆண்டவர் என்னை எப்படி நடத்துவார் என்கிற ஒரு கேள்விக்குறியோடு வந்திருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், ஆமே, உன்னத தேவன் உன்னோடு கூட இருக்கிற, நான் ஒருபோதும் கலங்காதே, உன்னை நான் நடத்துவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் உள்ளவரே, என்றும் நல்லவரே. நன்மைகள் குறையாதே. அவர் உள்ளவரே, என்றும் நல்லவரே. நன்மைகள் குறையாதே. இயேசுவே, நீ நல்லவரப்பா, நீ நல்லவரப்பா. உணர்ந்து கத்துறது, எவ்வளவு நல்ல தேவன், எவ்வளவு நல்ல தேவன். அவர் உள்ளவர். ஆமே, இல்லாத தெய்வத்தை நோக்கி நாம கூப்பிடல, நமக்காய் பரிந்து பேசி கொண்டிருக்கிற ஆவியானவரை நோக்கி நாம் பார்க்கிறோம். உங்களையும் என்னையும் விசாரிக்கிற இயேசுவை நோக்கி பார்க்கிறோம். ஆமென். அவர் உள்ளவர், இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறார். அவர் நமக்கு செய்வார். இந்த புதிய மாதத்திலே நாம் நினைப்பதற்கும் எண்ணுவதற்கும் மேலான காரியங்களை செய்வார்னு விசுவாசிக்கிற பிள்ளைங்க மாத்திரம் 2 கரங்களை தட்டி ஆவிலே நிறைந்து, என் தேவன் இருக்கிறவராகவே இருக்கிறார். அவர் எனக்கு சொன்னதை செய்து முடிப்பார். அவர் எனக்கு சொன்னதை செய்து முடிப்பார். நிறைய பேருக்கு அந்த ஒரு விசுவாச வார்த்தைகள் எழும்பல. ஆமே, புதிய மாதத்தில் எல்லாரும் அறிக்கை செய்வோம், அவர் எனக்கு செய்வார். சொல்லுங்களேன், அவர் எனக்கு செய்வார், அவர் எனக்கு செய்வார். வாய்களை திறந்து சொல்லுங்க, அவர் எனக்கு செய்வார். அவர் என்னை ஒருபோது கைவிட மாட்டார்.
ஒருபோதும் வெட்கப்படுத்த விடவே மாட்டார். ஒருபோதும் என்னை ஆமென். Praise the Lord. Hallelujah. அவர் நம்மை அழைத்த அழைப்பும் கிருபை வரங்களும் ஒருபோதும் மாறாதவைகள், ஒருபோதும் மாறாதவைகள். Hallelujah. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே, என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. அப்படியே கையை உயர்த்தி இயேசுவை பார்த்து, இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே, இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து சதத உயர்த்தி நன்றி 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 ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. எவ்வளவு நன்றி சொன்னாலும் அவ்வளவுக்கு அதிகமான நன்மைகளை நம்முடைய வாழ்க்கையை செய்திருக்கிறார். ஓ ஹalleluya, ஆமென், பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் ஒரு இடத்துல சொல்லிருப்பார், நானும் என் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோமே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களிலே பிதாவும் அவரும் ஒன்றாய் இருந்தார்களாம். அவரை தனியா இருக்க விடவே இல்லை. ஆமென். அதே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாளிலே உங்களோடு கூட இருக்கிறார், உங்களோடு கூட இருக்கிறார், உங்களோடு கூட இருக்கிறார். வழி தெரியாத நின்று கொண்டிருக்கிற இந்த நேரத்திலே வழி இதுவே என்று காண்பிக்கிறார், வார்த்தை இதுவே என்று காண்பிக்கிறார், வசனம் இதுவே என்று காண்பிக்கிறார். கர்த்தரை நம்பும்படியான ஒரு கிருபைகளை தேவன் தருகிறார். புதிய மாதத்திலும் உங்களுக்கும் எனக்கும் தேவன் தருகிறார். இல்லாமையிலே தருகிறார், வேதனையிலே தருகிறார், கஷ்டத்திலே தருகிறார், வியாதியின் நேரத்திலே தருகிறார். அவர்தான் நீங்களும் நானும் ஆராதிக்கிற இயேசு. ஒன்றுமே இல்லாமல் துவங்கின என் வாழ்வு நன்மையால் நிறைந்துள்ளது. ஒன்றுமே இல்லாமல் துவங்கின என் வாழ்வு நன்மையால் நிறைந்துள்ளது. ஒரு தீமையும் நினைக்காத நல்ல ஒரு தகப்பன் உம்மை போல இல்ல. ஒரு தீமையும் நினைக்காத நல்ல, இணைந்து சொல்லுவோமா தெரிந்தவர்கள், தகப்பன் உம்மை போல. ரெண்டு கரங்களை உயர்த்தி எபினேசரே எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே, எபினேசரே எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே, நன்றி நன்றி நன்றி, இதயத்தில் சுமந்தீரே நன்றி. சொல்லுவோமா, நன்றி நன்றி நன்றி, கரும்போல சுமந்தீரே நன்றி. அவர் நம்மை சுமந்தா, ஏந்தினா, தப்புவித்தா. இனிமேலும் என் தேவன் ஏந்துவா.
ஒன்றுமே இல்லாத இந்த சூழ்நிலையிலும் தேவன் நமக்கு உன்னத தேவனாய் உயர்ந்தவராய் நம்மோடு கூட இருந்து இந்த புதிய மாதத்திலும் என்னை நடத்துவார்னு விசுவாசிக்கிற பிள்ளைங்க மாத்திரம் கடைசியாக ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும் விதமாய் 2 கரங்களை நல்ல தட்டி ஆவியிலே நிறைந்து நீர் என்னை நடத்துவீரப்பா. இதுவரை உதவின எபினேசர் இனிமேலும் என்னை நடத்துவார், இனிமேலும் என்னை நடத்துவார். சொல்லுங்களேன், இனிமேலும் என்னை நடத்துவார், இனிமேலும் என்னை நடத்துவார், இனிமேலும் என்னை நடத்துவார், இனிமேலும் என்னை ஏந்துவார், இனிமேலும் என்னை சுமப்பார். அவருடைய பலன் என் மேலே இருக்கிறது, அவருடைய கிருபை என் சிரசின் மேலே இருக்கிறது. எந்த மனிதர்கள் வந்தாலும் வரவிட்டாலும் பரவாயில்லை, என் தேவன் என்னோடு கூட இருந்தால் போதும். அவர் என்னுடைய வாழ்க்கையிலே வந்தால் போதும். அவர் என்னை செவ்வையான பாதையிலே நேர்த்தியாய் நடத்துவார், நேர்த்தியாய் நடத்துவார். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு புதிய பலனை பெற்றுக்கொண்டு செல்லுகிற நாம உண்மையாகவே இந்த புதிய பலன் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆளுகை செய்கிறது, ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆளுகை செய்கிறது. ஒவ்வொருடைய இருதயத்திலும் தேவ பலனினாலே நிரப்பப்பட்டு கொண்டிருக்கிறோம். எனக்கு ஒருவர் உண்டு, அவர் நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவராகிய இயேசு, அவர் உன்னத தேவன் என்னோடு கூட உண்டு. அவர் என்னை நடத்துவார். ஹல்லேலூயா. இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள நம்முடைய தேவன். அவர் என்னை சதா காலங்களிலும் நடத்துவார். ஒரு சத்தம் ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அவர் என்னை நடத்துவார். ஆமென். கிருபையுள்ள பிதாவே, உம்முடைய சமூகத்தில் வருகிறோம் ராஜா. சென்ற 8 மாதங்கள் எங்களை கிருபையாய் பாதுகாத்தீரப்பா. ஒரு தாயை போல சுமந்தீர் ஆண்டவரே, தகப்பனை போல ஆண்டவரை சுமந்து, தாயை போல சிநேகித்து நேசித்து, இந்த ஆண்டவரே இந்த 9வது மாதத்திலே 1வது ஆராதனையில உம்மை ஆராதிக்கும்படியாய் கூட்டி சேர்த்து உமக்கு நன்றி அப்பா. நிறைய பலவீனங்கள், போராட்டங்கள், வியாதிகள் மத்தியிலே நாங்கள் வந்தாலும் இந்த புதிய மாதத்தில் உம்முடைய பலன் எங்களுக்கு பூரணமா இறங்கினபடினால உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தடைகளை உடைத்தீர் ஆண்டவரே, மறவாமல் பாதுகாத்தீர் ஆண்டவரே. ஆண்டவரே, ஒன்றுமில்லாத சூழ்நிலையில, யாரும் உதவாத சூழ்நிலையில நீர் எங்களோடு கூட தகப்பனாய் நண்பனாய் வந்தீர். உமக்கு நன்றி. இந்த புதிய மாதத்தினுடைய பலனை பெற்றுக்கொண்டு நாங்கள் செல்லுகிறோம். கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. நல்ல சத்தமாய் ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஆமென், ஆமென். நமக்கு அறிவோம். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. நாம் ஒரு சில காரியங்களுக்காக அப்படியே நாம் ஜெபிக்க போகிறோம். அப்படியே நாம் ஜெப நிலையில் இருப்போம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நம்முடைய சபையிலே பலவீனமாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் நாம் ஜெபிக்க போகிறோம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். சிஸ்டர் ஆலிவ், அதுக்கப்புறம் ஜெரி பிரதர், நம்முடைய ஜோசப் பிரதர் அவருடைய மகள், நம்முடைய ஷெக்கினா சிஸ்டர் ஷெக்கினா, மலர் அவங்க, பிரைஸ் தி லார்ட். அதுக்கப்புறம் ஜூடி அவர்களுடைய மகன், இவர்களுக்காக ஜெபிக்க போகிறோம். பிரைஸ் தி லார்ட். நாம் எல்லாரும் அப்படியே இருக்க இடங்களிலே கண்களை மூடி, எல்லாரும் கண்களை மூடுவோமா? நம்ம சபையில பலவீனமாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் நினைத்து பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சிஸ்டர் ஆலி அவங்களுக்காய், பிரதர் ஜெரி அவங்களுக்காய், பிரதர் ஜோசப் அவருடைய மகளுக்காய், ஆமே ஜூடி அவருடைய மகனுக்காய், சிஸ்டர் மலர் அவர்களுக்காய், ஆமேனப்பா சிஸ்டர் ஷெக்கினா அவங்களுக்காய். ஓ ஹல்லேலூயா. எங்களுக்கு இன்னும் தெரியாதவர்கள் யாரேனும் இருப்பார்கள் என்றால் அவர்களுக்காகவும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஆராதனையிலும் பலவீனத்தோடு வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் ஜெபிக்கிறோம். உம்முடைய பலன் பூரணமா இறங்கட்டும், உம்முடைய பலன் பூரணமா இறங்கட்டும். இந்த பிள்ளைகளை நினைத்து யாராவது ஒருவர், சிஸ்டர்ஸ்ல யாராவது ஒருவர் ஜெபிக்கும்படியாக உங்களை அன்போடு கேட்கிறேன்.
இந்த ஜெப குறிப்புகளை நினைத்து இந்த பலவீனமாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக சிஸ்டர் சைடில் யாராவது ஒருவர் ஜெபிக்கும்படியா இவங்களை அன்போடு கேட்கிறேன். கிருபையுள்ள பிதாவே, ஸ்தோத்திர ஆண்டவரே, உம்முடைய சமூகத்திலே வருகிறோம். பலவீனமாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஓ, உம்முடைய கரம் ஆண்டவரே தம்முடைய பிள்ளைகள் மத்தியிலே ஆண்டவரே பூரணமாய் விளங்கட்டும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அருமையான ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே மனதிலே நினைக்கிறோம் ராஜா. அவருடைய பலவீனங்களை நீர் அறிகிறீர் ஆண்டவரே. அவருடைய ஆண்டவரே சுகவீனங்களை தேவன் அறிகிறீர். உலர்ந்து போன எலும்புகளின் மத்தியிலே ஆண்டவரே உம்முடைய பலன் ஆண்டவரே பூரணமாய் விளங்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் பரிபூரண ஆண்டவரே பலத்தையும் சுகத்தையும் தேவன் தந்து தேவன் ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விலையேற பெற்ற உம்முடைய அக்கினி உம்முடைய இரத்தம் ஆண்டவரே அவருடைய சரீரத்திலே பாய்ந்தோடும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே ஒரு பூரண சுகத்தை நாங்கள் கேட்பதற்கு தேவன் எங்களுக்கு கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒருவேளை ஆண்டவரே அவர்கள் மருத்துவமனையில் சிகிச்சையில் இருக்கும் பொழுது அந்த சிகிச்சையிலே கர்த்தருடைய பலன் ஆண்டவரே கரம் கூட விளங்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆமென். தேவையான எல்லா சிகிச்சைகளையும் ஆண்டவரே கிடைத்து கர்த்தர் பூரணமான ஒரு சுகத்தை தேவன் கட்டளையிட பண்ண போகிறபடினால உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா, நன்றி செலுத்துகிறோம் ராஜா. கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். ஆமென். தேவன் நாமே நம்முடைய ஜெபத்தை கேட்டபடினாலே நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு ஒரு மகிமை செலுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இந்த புதிய மாதத்திற்குரிய வாக்குத்தத்தத்தை நாம் கொஞ்சம் தியானிக்கலாம். கடந்த வாக்குத்தத்த ஆராதனையின் போது நான் கொஞ்சம் பலவீனப்பட்டதினாலே இந்த ஆராதனை நடத்த முடியாத ஒரு சூழ்நிலை வந்தது. தொடர்ந்து அந்த வாக்குத்தத்த செய்தியை நான் கவனிக்கலாம். தேவன் நமக்கு இந்த மாதத்தில் இந்த வாக்குத்தத்தை கொடுக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் 4வது வசனம் நான் வாசிக்கிறேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 4வது வசனம் 43, மன்னித்துக் கொள்ளுங்கள், 43:4. நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய், நானும் உன்னை சிநேகித்தேன். ஆதலால் உனக்கு பதிலாக மனுஷர்களையும் உன் ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களையும் கொடுப்பேன். நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய், நானும் உன்னை சிநேகித்தேன். இந்த வசனத்தின் மீது நம்முடைய கரத்தை வைத்து நாம் ஜெபிப்போம். ஆண்டவர் இந்த வசனத்தை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தர வேண்டும். அன்பான இயேசுவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஏசாயா 43:4 உம்முடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய பார்வைக்கு நாங்கள் அருமையான பிள்ளைகளாய் வாழும்போது உம்மால் கனப்படுத்தப்பட்ட பிள்ளைகளாய் நாங்கள் காணப்படுகிறோம். அதற்காக நன்றி. இந்த மாதத்தில் எங்களுக்கு தந்த வாக்கு தத்தத்துக்காக ஸ்தோத்திரம். இந்த மாதம் மட்டுமல்ல, எங்கள் வாழ்நாளெல்லாம் உமக்கு அருமையான பிள்ளைகளாய் நாங்கள் வாழவும் உம்மால் கனம்பெற்ற பிள்ளைகளாய் நாங்கள் ஜீவிக்கவும் எங்களுக்கு இருப்பதாரும். இந்த ஆறில் கலந்து கொண்ட உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். எங்கள் வாக்குத்தத்தத்தை யாரெல்லாம் விரும்புகிறார்களோ ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். தூரத்துக்கு சமீபமாக இருக்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் இந்த வாக்குத்தத்தத்தை நீர் ஆசீர்வதித்து தாரும். உம்மிடத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். வாசியுங்கள். நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால், நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய், கனம் பெற்றாய், நானும் உன்னை சிநேகித்தேன், நானும் உன்னை சிநேகித்தேன். அன்பானவர்களே, இந்த மாதத்திலே கர்த்தர் இந்த வாக்குத்தத்தை தருகிறார். நீர் என் பார்வைக்கு அருமையானவனாய் இருந்தபடியினாலே, அருமையானபடியினாலே கனம் பெற்றாய், நானும் உன்னை சிநேகித்தேன் என்று சொல்லுகிறார். அதாவது நாம் பல பாடுகள், பலவிதமான துன்பங்கள், துயரங்கள், துக்கங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே வந்தாலும் தேவனால் மீட்டுக்கொள்ளப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் அந்த பாடுகள் மத்தியிலே, அந்த வேதனையின் மத்தியிலே, அந்த துன்பத்தின் மத்தியிலே அவரை அன்பு கூறுகிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். நீங்கள்
நீதிமொழியின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்திலே 17வது வசனம் என்று நினைக்கும் போது, என்னை சிநேகிக்கிறவனை, அந்த வசனத்தை வாசியுங்கள். என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன். என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன். அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள், பாருங்கள், என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன் என்று சொல்லுகிறார். யாரெல்லாம் என்னை நேசிக்கிறார்களோ, பாடுகள் மத்தியிலே, துன்பங்கள் மத்தியிலே, பலவிதமான வியாகுலங்கள் கஷ்டங்கள் மத்தியிலே யாரெல்லாம் என்னை நேசிக்கிறார்களோ, யாரெல்லாம் என்னில் அன்பு கூறுகிறார்களோ, அவர்களை நான் என்ன செய்தேன்? நானும் சிநேகிக்கிறேன், நானும் அவர்களை நேசிக்கிறேன் என்று சொல்லுகிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். அப்போ அன்பானவர்களே, தேவன் நம் மீது வைத்திருக்கிற அன்பு எதற்கென்று சொன்னால், நம்மை கனப்படுத்தும்படியாக, நம்மை கனத்துக்குரிய பிள்ளைகளாய் மாற்றும்படியாகவே தேவன் நம் மீது அன்பு வைத்திருக்கிறார். அவர் மீது யாரெல்லாம் அவரை அன்பு கூறுகிறார்களோ, யாரெல்லாம் அவரை நேசிக்கிறார்களோ, எப்படிப்பட்ட நேசம் என்று சொல்லும்போது, எப்படிப்பட்ட அன்பு என்று சொல்லும்போது, துயரத்தின் மத்தியில், பாடுகள் மத்தியில், இழப்புகள் மத்தியில், நஷ்டத்தின் மத்தியில், நிந்தைகள், அவமானங்கள், இப்படிப்பட்ட சூழ்நிலைகளுக்கு மத்தியிலே யாரெல்லாம் அவரை உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் என்று சொல்லப்பட்டது போல, யாரெல்லாம் அவரை உறுதியாய் உண்மையாய் அவரை நேசித்து அன்பு கூறுகிறார்களோ, அவர்கள் எல்லாரையும் ஆண்டவர் கனப்படுத்துகிறார், அவர்களை கர்த்தர் உயர்த்துகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பானவர்களே, நீங்கள் அந்த ஏசாயா 43ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நீங்கள் பார்க்கும்போது அவர் சொல்லுகிறார், இப்போதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே, உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டுக்கொண்டே, உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன். பாருங்கள், அதிலே உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ யார்? என்னுடையவன். அப்போ தேவன் நம்மை பார்த்து, நான் உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன் என்று சொல்லும்போது அதில் இருக்கிற ஒரு மகிழ்ச்சி வேற ஒன்றிலையுமே இல்லை. ஆமென், அல்லேலூயா. அன்பானவர்களே, இன்றைக்கு அநேகர் சில தீர்க்கதரிசிகள் பெயர் சொல்லி அழைக்கிற தீர்க்கதரிசனத்தில் போவாங்க. போகும்போது அவருடைய எண்ணங்கள் எல்லாம், ஆண்டவர் இன்றைக்கு என்னுடைய பெயரை கூப்பிடுவாரா, அந்த ஊழியக்காரர் மூலமாய், அந்த தீர்க்கதரிசியின் மூலமாய் என்னுடைய பெயரை சொல்லுவாரா, என்னுடைய பிரச்சனையை சொல்லுவாரா, என்னுடைய வியாதியை சொல்லுவாரா, என்னுடைய கஷ்டத்தை சொல்லுவாரா, சிலர் சொல்லுவாங்க என்னுடைய எதிர்கால ஊழிய அழைப்பை சொல்லுவாரா என்றெல்லாம் பல எதிர்பார்ப்போடு கூட அங்கே போகிறதை நாம் பார்க்கிறோம். என்னை பெயர் சொல்லி அவர் அழைக்கிறாரா, அழைப்பாரா என்று சொல்லி. நம்முடைய ஆண்டவர் வேதம் சொல்லுகிறது, அவர் நட்சத்திரங்களுக்கெல்லாம் பெயரிட்டு அழைக்கிறவர். அவர் நம்முடைய பெயரை மறப்பதில்லை. அவர் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொல்லுகிறார். அர்த்தம் என்ன? நான் உன்னுடைய பெயரை மறப்பதில்லை. நம்முடைய வீட்டில் ஒரு 5 பிள்ளைகள் இருந்தால் மாறி மாறி கூப்பிடுவோம், அப்படி தானே? 5 பிள்ளைகள் இருந்தால் அந்த பிள்ளைகளுடைய சரியான பேரை நம்ம கூப்பிட மாட்டோம், மாறி மாறி நம்ம கூப்பிடுவோம். ஆனால் நம்முடைய ஆண்டவர் கோடி 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 கோடிக்கான மக்களுடைய ஒவ்வொரு பெயரையும் அவர் அறிந்து வைத்திருக்கிறார். ஆகையினால உன்னை அவர் மறப்பாரோ? ஒரு முறை நான் இங்கே சொல்லியிருக்கிறேன், ஒரு பரிசுத்தவான் மரணப்படுக்கையிலே போராடி கொண்டிருக்கிறார். அவரை சுற்றிலும் அநேக பரிசுத்தவான்கள் இருக்கிறார்கள், எல்லாரும் ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நாட்களிலே ஒரு ஆள் வியாதிப்பட்டால் நாங்கள் எல்லாம் போய் உட்காந்து ஜெபம் பண்ணிகிட்டே இருப்போம். எதுக்காக? சுகத்துக்காக அல்ல, சுகம் கொடுத்தா கொடுக்கட்டு, தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து அவருடைய ஆத்துமா அந்த அல்லல் படாத சந்தோஷமாக போகணும் ஆண்டவர்கிட்ட அப்படின்னு சொல்லி அந்த ஆத்மாவுக்காக நாங்கள் சபையாக கூடி நாங்கள் ஜெபித்து கொண்டே இருப்போம். இப்போ அப்படி இல்லை, செத்த பிறகு செத்தாங்கன்னு சொன்னாலும் வர ஆள் இல்லை. இப்போ எப்படி இவர் மறிச்சு கிடக்கிறாங்கப்பா வாங்கன்னு சொன்னால் கூட ஆட்கள் என்ன இல்லை, வரதில்லை. அதனால் விசுவாசிகிட்ட சொல்கிறேன், யாராவது செத்து போனால் உங்களை தூக்கிண்டு போக்கு 4 பேரை யாராவது சம்பாதிச்சு வச்சுக்கிடுங்க. நீங்கள் விசுவாசியை நம்பாதுங்க, ஒருத்தரும் வர மாட்டாங்க. ஆமாம், வேறு ஆளுகளை நம்பி வச்சுக்கிடுங்க. சொந்த பந்தங்கள்கிட்ட சண்டை போடாமல், எனக்கு ஓரம் வேண்டாம், இவங்க சபை விசுவாசிகளை போதுன்னு சொல்லாமல், எப்படி போன்னு சொல்லாமல், எல்லாம் பாஸ்டர் பார்த்துக்கிடுவாருன்னு சொல்லாமல் என்ன பண்ணணும்?
என்ன பண்ணணும்? 10 நண்பர்களை சம்பாதிச்சு வச்சுங்க, என்னத்தை தூக்கி கொண்டு போடுவது. ஆமாம் பாருங்க, அந்த காலத்தில் உட்காந்து 4 பக்கம் உட்காந்து அந்த சரீரத்தை வைத்து கொண்டு சோமன், ஆண்டவரே மரணத்தில் அல்லல் படக்கூடாது, சந்தோஷமாக சமத்தில் வரணும் அப்பா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவோம், நல்ல சந்தோஷமாக ஜெபம் பண்ணி அனுப்புவோம். இந்த அனுபவம் கடந்த நாளில் எனக்கு ஒரு பாஸ்டர் வீட்டில் நடந்துச்சு. சென்னையில் ஒரு பாஸ்டருங்க மாமியார், ஒய்ஃபுடைய அம்மா, அதோட ஊழியக்காரர் ஒய்ஃபு தான் எங்கள் ஏசிய பிரான்ச்சு. ரொம்ப வயசு ஆபத்தான நிலைமையில் இருந்தாங்க. உடனே பாஸ்டர் எனக்கு ஃபோன் பண்ணாங்க, பாஸ்டர் வந்துடுங்க, அம்மாவுக்கு ஒரு ஜெபம் பண்ணணும் நீங்கள் அப்படின்னு சொன்னாங்க. உடனே நான் இங்கேருந்து போனேன். போய் ஆஸ்பத்திரியிலே உட்காந்துருந்தேன். ஒரு நாள் ஃபுல்லாக, ஒரு நாள் ஒரு அரை நாள் இருக்கும், ஆஸ்பத்திரியிலே உட்காந்து எல்லாருக்கும் பெரிய சந்தோஷம், எவ்வளோ பாஸ்டர் வந்து உட்காந்துட்டாரேன்னு. இல்லைன்னு தான் ஜெபம் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ டாக்டர் சொல்லிட்டாங்க, அம்மா இறந்துருவாங்க, டைம் கொடுத்தாச்சு, நாங்கள் அந்த ஆக்சிஜனை பிடுங்கின உடனே அவங்க என்னருவாங்க, இறந்துருவாங்க. அப்போ பாஸ்டர் சொன்னார், வேண்டாம், அது அப்படி இருக்கட்டு, மருத்துவமனையில் ஒரு ஆளை கூட நீங்கள் அனுப்புங்க, நாங்கள் அம்மாவுக்காக ஜெபம் பண்ண வேண்டி இருக்குன்னு சொல்லி நேரே கொண்டு போய் அவங்களுடைய சர்ச்சில் கொண்டு அவங்களுடைய அறையில் கொண்டு வச்சுட்டு விசுவாசிகள் எல்லாரும் வந்துட்டாங்க. சுமார் ஒரு 10 நிமிடம் பயங்கரமான ஜெபம், பயங்கர ஜெபம். ஒரு அரை மணிக்கூர் மேலே நல்லா ஜெபம் பண்ணி, ஆவியில் நிறைஞ்சு ஜெபம் பண்ணி, அந்த சரீரத்தை ஒப்பு கொடுக்குற வேளையில் பாஸ்டர் அவர்கிட்ட சொன்னார், நீ ஆக்சுவலி என்ன செய்யுங்க, எடுத்த அடுத்த நிமிஷத்தில் அந்த தாயார் மரிச்சிட்டாங்க. ஜெபத்தோட வழி அனுப்பி வச்சோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுதான் கர்த்தருடைய பரிசுத்தங்களுடைய மரணம் கர்த்தருடைய பார்வைக்கு, நம்முடைய பார்வைக்கு எப்படி இருக்கணும், அருமையாக இருக்கணும். ஹல்லேலூயா. இது அப்படி இல்லையே, நம்ம யாரையும் ஜெபிக்க அலோவ் பண்ணவும் மாட்டோம், கூப்பிடவும் மாட்டோம், அப்படியெல்லாம் இருக்குது. சரி, அவ பாருங்கள் அன்பானவர்களே, உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ யாரு, என்னுடையவன். ஏன் என்னுடையவனா, துன்பத்தின் மத்தியில், துயரத்தின் மத்தியில், நெருக்கத்தின் மத்தியில் என்ன நீ மறுதலிக்காம, பாடுகள் மத்தியிலையும் ஓத்திரத்தின் மத்தியிலும் என்ன நீ இடைவிடாமல் ஆராதித்ததுனால, என்னை நீர் ஆராதித்ததுனால நீ யாரு, என்னுடையவன், எனக்கு நீ அருமையானவனாய் மாறினாய். அப்போ ஆண்டவர் நம்மை பார்த்து நீ எனக்கு அருமையானவன் என்று சொல்ல வேண்டுமானால் நாம் அவருக்கு அருமையான பிள்ளைகளாய் நாம் மாற வேண்டும். ஆமென். ஓத்திரத்தின் மத்தியில் அவருக்கு எப்படிப்பட்ட பிள்ளைகளாய் மாறணும், அருமையான பிள்ளைகளாய் மாறணும். யோபுவின் சரித்திரத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா வேதம் சொல்லுறது, யோபு தன்னுடைய நாவினால வாயினால் என்ன செய்யலை, எந்த பாவம் செய்யலை, அவர் என்ன செய்யலை, முறுமுறுக்கல்ல, என்ன செய்யலை, அவர்கள் குறை சொல்லவும் இல்லை, அவரை முறுமுறுக்கவும் இல்லை. அவர் தேவனுடைய பார்வைக்கு ஒரு அருமையான ஒரு தேவ மனுஷனாய் காணப்பட்டார். இன்னும் கவனிங்க, அவருடைய 3 சகோதரர்கள், அவனுடைய நண்பர்கள் யோபை விசாரிக்க வராங்க. அவங்களெலாம் இவரை போல பெரிய பணக்காரங்க தான். விசாரிக்க வராங்க. நம்ம ரொம்ப துன்பத்தில், ரொம்ப பலவீனத்தில் இருக்கும்போது நம்ம என்ன நினைப்போம், யாராவது செவிப்பாங்களா, யாராவது நமக்கு ஆறுதல் சொல்லுவாங்களா, யாராவது நம்ம தைரியப்படுத்துவாங்களா, யாராவது ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணுவாங்களா, ஆறுதலான ஒரு வார்த்தை சொல்லுவாங்களான்னு நம்ம காத்திருப்போம் இல்லையா. ஆனால் இந்த யோபுடைய வாழ்க்கையிலே 3 நண்பர்கள் வந்தார்கள், சிநேகிதர்கள் வந்தார்கள். ஆனால் 7 நாள் என்ன செய்யலை, ஒரு வார்த்தை பேசலை. 7 நாள் ஒரு மூலையில் உட்கார்ந்துருக்கிறாங்க. எப்படி இருக்கும் யோபுக்கு? 7 நாள் இரவும் பகலும் அப்படியே உட்கார்ந்துருக்கிறாங்க, சில மாதிரி ஒன்றும் பேசலை. யோபு நினைக்கிறார், ரெண்டா இவன் எதுக்கு வந்தாங்க, ஒரு ஆறுதல் சொல்லுவாங்கன்னு வந்தால் என்ன செய்கிறாங்க, சும்மா இருக்கிறாங்களே, நமக்கு ஒரு சமாதானமான வார்த்தை, நம்ம தைரியப்படுத்துகிற வார்த்தை, நம்ம உற்சாகப்படுத்துகிற வார்த்தையை சொல்லுவாங்கன்னு நினச்சா இவங்க வாய முடிண்டு இருக்கிறாங்களேன்னு யோபு நினைத்திருக்கலாம். யோபு நினைத்திருக்கலாம். ஆனால் பாருங்க, அந்த 4வது அதிகாரத்தில் ஒரு புண்ணியவான் எலிப்பாசு ஆரம்பிக்கிறான் பாருங்க, படிங்க. நாங்கள் உம்முடனே பேச துணிந்தால், நாங்கள் இவரை நினைக்கிறத அவங்களுக்கு ஒரு வெளிப்பாடு, தீர்க்க நமக்கு வெளிப்பாடு கிடைச்சிருக்கு. யாருக்கு? எலிப்பாசு ஒரு வெளிப்பாடு கிடைச்சிருக்கு. ஓ, யோபு 7 நாள் பேசாததுனால அப்படியே அவர் நினைச்சுக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவனுக்கு வெளிப்பாடு கிடைச்சிருக்கு. அவன் சொல்றான், நாங்க ஏன் பேசல தெரியுமா, நாங்க பேச ஆரம்பிச்சா நீர் என்ன பண்ணுவீர். ஏன்னா யோபுக்கு அவன் தன் பார்வையில் யாரா இருந்தார், நீதிமானா இருந்தார். ஆண்டவர் சொன்னார், யோபு எப்படிப்பட்டவன், படிங்களா, தேவனுக்கு பயந்தவன்,
அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, நீ என் தாசனாகி யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறவருமான மனுஷனாகி அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லைன்னு சாட்சி கொடுக்கிறார். யாருடைய சாட்சியை பெற்றவன்? கர்த்தருடைய சாட்சியை பகிங்கரமாய் பெற்றவன் ஆருந்த யோபு. ஆனா இவங்க என்ன சொல்றாங்க? இப்போ யோக மனதில் என்னடா இவங்க வந்து 2 வார்த்தை ஆறுதல் சொன்னா நல்லா இருக்குமேன்னு நினைச்சிட்டா என்னாச்சு? அப்படியே இருந்த உடனே எலிப்பாசு சொல்றாரு, படிங்க அந்த வசனம். நாங்கள் உம்முடனே பேச துணிந்தால் ஆயாசப்படுவீரோ? அதாவது நாங்க பேச ஆரம்பிச்சா நீ தாங்க மாட்டீர். அப்ப அர்த்தம் என்ன? யோபு ஏதோ ஒரு பெரிய குற்றத்தை செய்து, அது கீழே அவங்களே சொல்றாங்க, படிங்க. ஆனாலும் பேசாமல் அடக்கிக் கொள்ளத்தக்கவன் யார்? இதோ நீர் அநேகருக்கு புத்தி சொல்லி இளைத்த கைகளை திடப்படுத்தினீர். விழுகிறவனை உம்முடைய வார்த்தையினால் நிக்க பண்ணினீர். தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்தி, தள்ளாடின முழங்கால்களை, எத்தனையோ முழங்கால்களை தள்ளாடின முழங்கால்களை எல்லாம் பலப்படுத்தினீர். இப்பொழுதோ துன்பம் உமக்கு நேரிட்டபடியினால் ஆயாசப்படுகிறீர். அது உம்மை தொட்டதினால் கலங்குகிறீர். உம்முடைய தெய்வ பக்தி உம்முடைய உறுதியாயும் உம்முடைய வழிகளின் உத்தமம் உம்முடைய நம்பிக்கை இருக்க வேண்டியதல்லவோ? குற்றமில்லாமல் அழிந்தவன் உண்டோ? சன்மார்க்கர் அதம் பண்ணப்பட்டது எப்போ? பாருங்க, இப்படியே சொல்லிட்டு போறாங்க. அதாவது யோபு நான் தள்ளாடுறேன் ஐயா, நான் வேதனைப்படுறேன் உங்கள்கிட்ட சொன்னாரா? சொல்லவே இல்லை. ஆனா இவங்களா என்ன சொல்றாங்க? இவங்களா இஷ்டத்துக்கு யோபு பற்றி என்ன செய்யறாங்க? பேச ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்சம் நீங்கள் யோசித்து பாருங்க. ரெண்டாவது இன்னொரு வார்த்தை அருமையா என்ன சொல்றாங்க? குற்றமில்லாமல் அழிந்தவன் உண்டோ என்று சொல்லுகிறார்கள். குற்றமில்லாமல் அழிந்தவன், அதுக்கு அர்த்தம் என்ன? நீர் ஏதோ பயங்கரமான குற்றத்தை செய்தீர், அதனால தான் உமக்கு இந்த பாடு, உமக்கு இந்த துன்பம். பாருங்க, உம்முடைய தெய்வ பக்தி உறுதியா இருக்கணும்னு சொல்றாரு. என்ன இவர் தெய்வ பக்தி குறைஞ்சுன்னு சொன்னாரா? இல்லை ஏதாவது கண்டுபிடிச்ச முடியுதா? இல்லை. ஒரு மனுஷன் வந்து பேசினா இதெல்லாம் பேசுவாங்க. புரிதவங்களுக்கு யாராவது வியாதியாக இருந்தால் கொஞ்சம் உங்களை வழியை சிந்தித்து பாருங்கள், உங்களை யோசித்து பாருங்கள், எங்கே விழுந்தீங்கன்னு பாருங்கள், எங்கே தப்புன்னு பாருங்கள் அப்படின்னு சொன்னால் அவன் மறந்துடும்போனா? அவன் அந்த இடத்துல யோசிப்பானா? அவனுக்கு இப்போ அந்த இடத்துல தேவை என்ன? ஆறுதலான ஒரு வார்த்தை. அந்த சுகம் கிடைச்ச பிறகு அவனுக்கு சொல்லணும். இப்போது மத்தேயு மன்னித்துக்கொள்ள யோவான் 5ஆம் அதிகாரத்தில் பிரதஸ்தா குளக்கரையில் ஒருத்தன் கிடந்தான். எத்தனை வருஷம் கிடந்தான்? 38 வருஷம் கிடந்தான். இயேசு அவனை பார்த்து என்ன கேட்டாரு? படிங்க, எடுங்கம்மா படிங்க. 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா கேட்டார். நல்ல கவனிங்க. அவன் வெகுகாலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்தவர் அவன் பாவி என்று அறிந்திருந்தார். நல்ல கவனிங்க. அவன் வெகுகாலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்தவர் இந்த மனிதன் ஒரு பாவி என்றும் அறிந்திருந்தார். அப்படிதானம்மா? அவர் கேட்டாரா? நீ பாவம் செய்த அதனால ஏக்கம் வியாதின்னு கேட்டாரா? சொல்லுங்களேன், கேட்டாரா? அப்போ நம்ம ஒருத்தன் அது விசுவாசி நல்லவனோ கெட்டவனோ வியாதியாக கிடக்கச்சில் அங்கே போய் அந்த பாவத்தை செய்த இந்த பாவத்தை செய்த நீ நோக்கி பான்னு என்ன செய்யக்கூடாது? சொல்லக்கூடாது. இன்னும் அவங்கள துக்கப்படுத்த அவன் மனம் திரும்ப மாட்டான். புரியுதா? ஆனால் இயேசு எப்போ சொன்னார்? அவனுக்கு சுகத்தை கொடுத்து அவன் தேவாலயத்துக்கு வந்த பிறகு சொல்றாரு. அதற்கு பின்பு இயேசு அவனை தேவாலயத்திலே கண்டு, எத்தனாவது வசனம்? 14வது வசனம். இதோ நீ சொஸ்தமானாய் அதிக கேடானதொன்று உனக்கு வராதபடி பாவம் செய்யாதே என்றார். பாவம் அது எப்ப சொன்னார்? பூரண சுகம் அடைஞ்சு அவன் கர்த்தருடைய ஆலயத்தில் வந்து ஆராதிக்க ஆரம்பிச்ச பிறகு சொல்றாரு, அப்பா இனி பாவம் செய்யாத, அதிக கேடானது ஒன்றும் வராதபடி. அப்போ அது அவன் உணரணும். இப்போ அவன் உணர ஆரம்பிப்பான். இப்போ என்ன? அப்போ நான் வியாதியா படுத்ததுனால என் பாவத்தினால அப்படின்னு அவன் இப்போ உணர்வான். ஆனால் அப்போ சொன்னவன் என்ன செய்ய மாட்டான்? உணரவே மாட்டான். போயா ஏசுவாவது கீசுவாவது போயான்னு சொல்லுவான்.
ஆமாம், நான் உனக்கு கூப்பிட்டேனா, என்னை பாவத்தை சொல்லுன்னு கூப்பிட்டேனா அப்படின்னு கேட்பான். ஆனால் அவர் ஒன்றும் சொல்லலை, நீ சுகமாக விரும்புகிறாயா. எவ்வளோ அன்பான வார்த்தை. அப்போ ஒரு வியாதியஸ்தருக்கு பக்கத்தில் வந்து எப்படி கேட்கணும் நம்ம அவங்கள சந்தோஷப்படுத்துகிற, அவங்கள உற்சாகப்படுத்துகிற வார்த்தைகளை நம்ம என்ன செய்யணும், பேசணும். இல்லைன்னா இவங்களை 7 பேரை போல 7 நாள் அமர்ந்திருக்கணும். 7 நாள் அமர்ந்திருக்கணும். 7 நாள் அமர்ந்திருந்துக்கிண்டு ஆராய்ச்சி பண்ணணும். இவன் எப்படி வியாதியாப்படுத்தான், என்ன பாவம் செய்தான், அது என்ன பாவம் செய்தான். ஒரே நாளில் 10 பேர் வீடு இடிஞ்சு விழுந்து பிள்ளைகளெல்லாம் செத்துட்டாங்களே, அப்போ இவன் சாதாரண நாள் இல்லை, எவ்வளோ பெரிய. அங்கே என்ன ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கக்கூடாது. அவங்களுக்கு ஆராய்ச்சி பண்ணி அவங்களுக்கு ஒரு வெளிப்பாடு கிடைச்சது. என்ன கிடைச்சது? குற்றம் இல்லாமல் அழிந்தவன் உண்டோ. ஆண்டவர் அவனுக்கு சாட்சி கொடுக்குறாரு. அவன் உத்தமன், நீதிமான், சன்மார்க்கன், பொல்லாப்பு உலகம், அவன் யோவ போல ஒருத்தனும் இல்லைன்னு சொல்றவனை இவங்க ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சிட்டாங்க. என்ன கண்டுபிடிச்சிட்டாங்க? ஆமா, குற்றம் இல்லாமல் அழிந்தவன் உண்டோ என்று சொல்லி அடுத்த என்ன சொல்றான்? உம்முடைய வழியையும் உம்முடைய வழிகளின் உம்முடைய தேவ பக்தி உம்முடைய உறுதியாயும் உம்முடைய வழிகளின் உத்தமம் உம்முடைய நம்பிக்கையாயும் இருக்க வேண்டியதல்லவோ. நீ நம்பிக்கையெல்லாம் இருக்கணும், நீ நம்பிக்கையெல்லாம் இருக்கணும். என்ன இவர் நம்பிக்கை இல்லாத இருந்தாரு? மனைவி சொல்றா, என்னையா இவ்வளவு உத்தமத்தில் உறுதியா இருக்கிறியே, நீ தேவனை தூசித்து ஜீவனை விடுன்னு மனைவி சொல்றா. அவர் என்ன சொல்றாரு? தேவட நன்மையை பெற்ற நாம் தீமையை அனுபவிக்க வேண்டாமான்னு சொல்றாரு. யோசித்து பாருங்க. அப்படிப்பட்ட மனுஷனை போய் இவன் சொல்றாங்க, நீர் என்னதில்லை, உத்தமத்தில் உறுதி இல்லை, தேவன் மேல உனக்கு நம்பிக்கை இல்லை. அடுத்த வசனத்துல குற்றமில்லாமல் அழிந்தவன் உண்டோ, குற்றமில்லாமல் அழிந்தவன் உண்டோ. சன்மார்க்கர் அதம் பண்ணப்பட்டது எப்போ, இதை நினைத்து பாரு. குற்றவாளி ஏதாவது குற்றம் இல்லாமல் இப்படிப்பட்ட காரியங்களை தண்டனை அனுபவிச்சிருக்கான்னு நினைத்து பாரும் அப்படின்னு அவன் சொல்றான். நீங்கள் சங்கீதம் 69 சங்கீதம் 26வது வசனத்தை வாசிங்கள். சங்கீதம் 69 26 படியுங்கள். தேவரீர் அடித்தவனை அவர்கள் துன்பப்படுத்தி, நீர் காயப்படுத்தினவர்களை பேசுகிறார்களே. எப்படி பேசுகிறார்கள்? இவங்க தேவன் அவர்களுக்கு அவரை ஒப்பு கொடுத்திருக்கிறார். யோபை துன்பத்துக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார், நெருக்கத்துக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார், வியாதிக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார், மரணத்துக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார். ஆனா இவன் பின்னி என்ன செய்யறாங்க? அவனை நோக பேசுகிறாங்களாம், காயப்படுத்தி நோக பேசுறாங்க. பேசுறவங்க கொஞ்சம் பார்த்து பேசணும். ஏற்கனவே அடிஞ்சு ஒடிஞ்சு வேதனையோட துக்கத்தோடு இருக்கிறவங்களை நம்ம காயப்படுத்தி நோகப்படுத்த முடியும் என்ன செய்யக்கூடாது? பேசவே கூடாது. நம்ம பேச்சினால் அவங்க உயிர்ப்பிக்கப்படணும், நம்முடைய வார்த்தையினால் அவர்கள் உற்சாகப்படணும். விழுகிறவன் எழுந்திருக்கிறது இல்லையோ, நம்முடைய பேச்சு விழுந்து கிடக்கிறவனை எழும்பி நிற்கா பண்ணணும். இயேசு கிறிஸ்துடைய வார்த்தை, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட, இப்படிதான் இருக்கணும். குற்றம் அவனுடைய குறைய சொல்றது எப்போ பிறகு அவன் சுகமாயி ஆரோக்கியம் அடைஞ்ச பின்பு, ஆலயத்துக்கு வந்த பின்பு அவனுக்கு சொல்லணும். எப்படி சொல்லணும்? எப்ப சொல்லணும்? அவன் ஆலயத்துக்கு வரணும், வந்த பின்பு சொல்லணும், அப்பா நீ ரட்சிக்கப்பட்டு ஆலயத்துக்கு வந்துட்ட, இனி பழைய ஆளா இருக்கக்கூடாது. அப்போதான் இவங்களுக்கு என்ன சொல்லணும்? 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை சொல்லணும். படிங்க. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. நீ இப்ப புதிய ஆளப்பா, பழையவைகள் எல்லாம் என்னதாச்சு? ஒளிஞ்சு போச்சு. இனி நீ புதிய ஆளு. எப்போது நீ யாரா இருக்கணும்? புதியவர்களாகவே இருக்கணும் அப்படின்னு சொல்லணும். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டி. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலே மட்டுமல்ல புதிய சிருஷ்டி. வீட்டுக்கு போகும்போதும், வீட்டிலே உட்காரும் போதும், வேலைக்கு போகும்போதும், பஸ்ஸில் பிரயாணம் பண்ணும் போதும், ட்ரெயினில் பிரயாணம் பண்ணும் போதும், விருந்து வீட்டுக்கு போகும்போதும், திருமண வீட்டுக்கு போகும்போதும், துக்க வீட்டுக்கு போகும்போதும், எல்லா இடத்திலும் நாம் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவர்களாகவும் கிறிஸ்துவுக்குள்ளே புது சிருஷ்டியாய் வாழ்கிறவர்களாகவும் நாம் நிரூபித்து காட்ட வேண்டும். ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா.
நம்ம ஆளுகள் எல்லாம் திருமண வீட்டில் பார்க்கலாம், கச கசா கொச கொசான்னு வந்து நிற்பாங்க. எப்படி நிற்பாங்க? ஆமாம் ஆமாம். ஒரு நாள் ஒரு அம்மா பட்டு புடவை கொடுத்துட்டு போகுது, அந்த சலங்க சத்தம் கேட்குது, கொச கொச கொசன்னு கேட்குது. ஆமாம். ஆனால் ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா ஒயிட் அண்ட் ஒயிட்டு. ஆமாம், எல்லா இடத்திலும் என்ன செய்யணும்? எனக்கு காஞ்சிபுரத்தில் ஒரு விசுவாசி இருந்தாங்க, ஒரு டீச்சர். அவங்க வீட்டிலையும் ஒயிட்டு தான், பள்ளிக்கூடத்துக்கும் ஒயிட்டு தான். ஆமாம், அல்லேலூயா அல்லேலூயா. வீட்டுக்கும் ஒயிட்டு தான், பள்ளிக்கூடத்துக்கும் ஒயிட்டு தான், வீட்டில் வேலை எல்லா சமயம் ஒயிட்டு தான். அதனால் நீங்கள் எல்லாம் ஒயிட்டு கட்டுங்கன்னு நான் சொல்லலை, பொதுவாக சொல்கிறேன். நாம் எப்போதும் எல்லாரும் எல்லா இடத்திலும் நாம் யாராக இருக்கணும்? கிறிஸ்துவுக்கு புது சிருஷ்டியாக இருக்கணும். பழையவைகள் நம்மிடத்தில் இருந்து என்ன செய்யணும்? ஒளிந்து போயணும். நம்மை அக்கிரமக்காரர் என்று சொல்லுகிற விஷயத்திலே நாம் அந்த இடத்திலே அவர்களுக்கு முன்பாக யோக்கியர்களாய், நல்லவர்களாய், பரிசுத்தவான்களாய் நம்ம என்ன செய்யணும்? வாழ்ந்து காட்டணும். நீங்கள் 1 பேதுருவிடுங்கள். 1 பேதுருவிலே ஒரு வசனம் உண்டு. எத்தனாவது? 1 பேதுரு 2ஆம் அதிகாரமா 3ஆம் அதிகாரமா? உங்களை அக்கிரமக்காரன்னு சொல்லுகிற விஷயத்தில் நீங்கள் படிங்க. 1 பேர் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். புறஜாதிகள் உங்களை அக்கிரமக்காரர் என்று விரோதமாய் பேசும் விஷயத்தில் அவர்கள் உங்கள் நற்கிரியைகளை கண்டு அவற்றின் நிமித்தம் சந்திப்பின் நாளிலே தேவனை மகிமைப்படுத்தும்படி நீங்கள் அவர்களுக்குள்ளே நல் நடக்கை உள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். நம்ம புறஜாதிகள் சொல்லுவாங்க, நம்ம ஏதாவது ஒரு அக்கிரமக்காரன், இவன் அநியாயக்காரன், இவன் சரியில்லைன்னு சொல்லுவாங்க. அவங்க மத்தியில் நம்ம எப்படி நடந்து காட்டணுமா? நல்ல நடக்க உள்ளவங்களா? அப்படி இல்லை, நீ நினைக்கிற மாதிரி நான் அக்கிரமக்காரன் இல்லை, நினைக்கிற மாதிரி நான் பொய் பேசுகிறவன் இல்லை, நினைக்கிற மாதிரி நான் தப்பு பண்ணுறவன் இல்லை என்று சொல்லி நம்ம நடக்கையினால என்ன செய்யணும்? நாம் நிரூபித்து காட்ட வேண்டும். ஆனால் நம்ம ஆளுகள் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அப்படி பேசிட்டியா, நான் ஒன்றும் இல்லாத நீ என்ன பேசிட்டே இல்லையா, அப்போ நான் செய்து காட்டுறேன். எப்படி? ஒன்றும் இல்லாத என்ன பேசினேன் இல்லையா, அப்போ நான் என்ன காட்டுறேன்? அப்படியே நடந்து காட்டுறேன்னு சொல்லி காட்டுவாங்க. ஆனால் நம்ம எப்போதும் கிறிஸ்துவுக்குள்ளே யாராக இருக்க வேண்டும்? புது சிருஷ்டியாக நாம் இருக்க வேண்டும். ஆமென், அல்லேலூயா. அப்போதான் நாம் தேவனுக்கு அருமையானவர்களாய் மாற முடியும், தேவன் நம்மை கனப்படுத்த முடியும். அல்லேலூயா. அவர் சொல்றார், உன்னை நான் பேர் சொல்லி அழைத்தேன். அந்த 43:2 அவர் சொல்லுகிறார், நான் உன்னோடு இருப்பேன் தண்ணீரை கடக்கும்போது. 6 படிங்கம்மா. நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும்போது, பாருங்க, துன்பத்துல, வேதனையில, பாடுகள் மத்தியிலே நான் யாரா இருப்பேன்? உன்னோட இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய். அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. சாத்ராக்கு சாபேத்து மேல அக்கினி ஜுவாலை பற்றிச்சா? இல்லை. அந்த மனம் கூட வீசலையா பாருங்க. எப்படி தீக்குள்ள போட்டாங்க, தீயின் மனம் கூட அவங்க இடத்துல இல்லை. பாருங்க எவ்வளவு தேவன் அருமையாய் நம்மை நடத்துகிறார். அல்லேலூயா. பாருங்கள், நீங்கள் அந்த 43:1 அவர் இப்போதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய. யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய. பாருங்க, யாக்கோவாய் சிருஷ்டித்தார், இஸ்ரவேலாய் உருவாக்கி. யாக்கோப் என்று சொன்னால் என்ன? எத்தன், ஏமாற்றுக்காரன் என்றெல்லாம் உண்டு இல்லையா? எத்தன் ஏமாற்றுக்காரன். 2வது இன்னொரு அர்த்தம் உண்டு, அவன் குதிகாலை பிடிக்கிறவன். பிறக்கும்போது யாரை பிடிச்சு பிறந்தான்? சொந்த சகோதரனை குதிகாலை பிடிச்சு. இதெல்லாவற்றை விட யாக்கோபுக்கு ஒரு நல்ல ஒரு அர்த்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்ன அர்த்தம் தெரியுமா? ஜெயித்து காட்ட வேண்டும் என்று விரும்புகிறவன். ஆமென். பாருங்கள், அவனுக்குள்ள அவன் எத்தன் தான், ஏமாற்றுக்காரன் தான். எத்தனா சாதாரண எத்தன் இல்லைங்க. இடுக்கணில் உதவே சகோதரன். ஒரு சகோதரன் பசியா இருந்தா என்ன பண்ணணும்? அவனுக்கு ஆகாரம் கொடுக்கணும். இவன் என்ன பண்ணிட்டான்? இவன் அங்க உனக்கு ஆகாரம் தாரேன், உன் பசியை போக்குறேன், உன் சொத்தை எல்லாம் எனக்கு எழுதி வேணும் சொல்லிட்டான்.
உன்னுடைய சேஷ்டபுத்திர பாகத்தை எனக்கு நீ எழுதிவா, அது பிறப்புரிமை, அதை நீ எழுதித்தா, உனக்கு நான் என்ன பண்ணுறேன். அதாவது சந்தர்ப்பத்தை கண்டு, பிசாச மாதிரி சந்தர்ப்பத்தை கண்டு சூழ்நிலையை கண்டு உள்ள பூந்துட்டான் பாருங்க. எனக்கு ஒரு குடும்பத்தை தெரியும், அவங்க அப்பா அம்மா செத்துட்டாங்க, பெரிய பணக்காரங்க. அவங்க அப்பாவுக்கு எந்த ஆம்பளையும் சாப்பாடு போடலை, எந்த ஆம்பளையும் சாப்பாடு போடலை. அவர் ரயில்வேல வேலையிட்டு இருந்தவர், ரிட்டையர்ட் ஆகிட்டார் அவர், வயசு. ஆனால் அவர் ஒரு மகளுக்கு வீட்டில் மக டீச்சரு, அந்த மகளுக்கு வீட்டுக்கார் டீச்சரு. இவர் அங்கே போய் உட்காந்து இந்த பென்ஷன் கொடுத்து நல்லா சாப்பிட்டு இருந்தார். ஆனால் எந்த பிள்ளைகள் ஆம்பிள்ளைகள் யாரும் என்ன செய்யலை, எல்லாரும் நீ பொண்ணு கொடுக்குற பொண்ணு கொடுக்குற பொண்ணு கொடுக்குற அப்படின்னு. கடைசியில் இவருக்கு 3-4 ஏக்கர் உண்டு. இந்த சொத்தெல்லாம் யாருக்கு பேருக்கு இருக்கு, அவருக்கு பேருக்கு இருக்கு. ஒரு நாள் ராவோடு ராவா போய் காரை வச்சு அவங்க எல்லாம் இல்லாத வேலை வயசானவர் தூக்கி வீட்டுக்குள்ளே கொண்டு வச்சுட்டாங்க. எங்கே கொண்டு வச்சுட்டாங்க? 2-3 நாளைக்கு 2 நாளையில் செத்து போகிறாரு. அதுவரை அவங்க நோட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. டாக்டர் என்ன சொல்கிறாரு, எப்போ சாவார், எப்போ சொல்லி மறிப்பதற்கு 3-4 நாளைக்கு முன்ன காரில் போய் தூக்கி வீட்டில் கொண்டு வச்சுட்டாங்க. வச்சுட்டு யார் அங்கே உள்ளே வராத பாதுகாப்பு. ரெஜிஸ்டரை வீட்டில் கொண்டு வந்து அவர் லட்சக்கணக்கில் பணத்தை அவனுக்கு கொடுத்து ரெஜிஸ்டரை வீட்டில் கொண்டு வச்சு கையெழுத்து வாங்கி, கையெழுத்தில் கை உருட்டு வாங்கி சொத்தை வாங்கிட்டு சரி நீ போ, அந்த ஆள் பொட்டுன்னு போயிட்டார். உறவு சாவை எடுத்தாங்க. அதாவது 3 நாளைக்கு முன்ன வர சொந்த அப்பனுக்கு என்ன கொடுக்கல, அந்த சொத்துக்காக கொண்டு தூக்கி வச்சுட்டு 2 நாள் நல்லா சாப்பிட்டு கொடுத்துட்டு சாப்பாடை கொடுத்துட்டு சொத்தை எழுதி வாங்கி விட்டுட்டாங்க. அப்படிப்பட்ட சமுதாயம் கிறிஸ்தவ சமுதாயம் இன்னைக்கு இருக்குது. கொஞ்சம் யோசிங்க. ஆனால் இந்த யாக்கோபு தன்னுடைய அண்ணன் பசியில் இருக்கிறான். உன் சத்துரு பசியாக இருந்தால் அவனுக்கு என்ன கொடு, 6 பசியாக இருந்தா, உன் சத்துரு பசியாக இருந்தா, அப்போ சகோதரன் பசியாக இருந்தால் என்ன கொடுக்கணும், எவ்வளோ கொடுக்கணும், சத்துருக்கே கொடுக்க சொல்கிறார் ஐயா. ஆனால் இவன் என்ன பண்ணிட்டான்னா, நான் தாரேன், நான் கூழு தரமாட்டேன்னு சொல்ல மாட்டேன், அப்படி நான் சொன்னால் அது பாவம், சொந்த சகோதரன் அல்லவா, தப்பல்லவா, அப்படி சொல்லவே கூடாது. ஆனால் ஒரு நிபந்தனை என்ன பண்ணணும், சேஷ்டபுத்திர பார்த்து எழுதி கொடு, அப்போ தான் நான் தாரேன். அவன் என்ன பண்ணிட்டான், அவனை எழுதி கொடுத்துட்டான். ஓ நான் பசியாக இருக்கிறேன் செத்து போகணும் என்று சொல்லி அவன் பயந்து அவனையும் எழுதி கொடுத்துட்டான். இது பெரிய ஒரு துரோகம், பெரிய ஒரு துரோகம். 2வது ஒரு துரோகம் யாக்கோபு செய்தார். என்ன, ஆசீர் தவப்பம் வந்து சுய புத்தியாக இருந்தால் பரவாயில்லை, அவருக்கு கண்ணு இழந்து போச்சு, அவருக்கு எல்லாமே போச்சுது, கண் பார்வை கிடையாது. அந்த சமயம் பார்த்து போய் என்ன செய்கிறான், ஒரு குருட்டு தவப்பனை ஏமாத்துறான் பாருங்க யாக்கோபு. அதாவது அவனுக்கு அர்த்தத்தின்படி எல்லாவற்றிலும் ஜெயித்து முதன்மையானவனாக காட்டணும், எல்லாவற்றையும் ஜெயித்து காட்டணும் அப்படின்னு அவனுக்கு எண்ணம் இந்த தப்பை செய்ய வைக்குது. எந்த தப்பை, அண்ணனை ஏமாற்ற வைக்குது, அப்பனை ஏமாற்ற வைக்குது. இதெல்லாம் யோசிக்கணும். நீ ஜெயிக்கிறது தப்பல்ல, ஜெயிக்கிறது தப்பு. அந்த ஜெயத்தில் நியாயம் இருக்கணும், நீதி இருக்கணும். நீதியோடு ஜெயித்து காட்டு, நியாயத்தோடு ஜெயித்து காட்டு. காப்பி அடித்து பாஸ் ஆகி என்ன பிரயோஜனம்? இப்போது எஸ்ஏ செலெக்ஷன், எஸ்ஐக்கு பரீட்சை நடந்துகிட்டு இருந்தது. எவ்வளோ அநியாயம் பண்ணாங்க இல்லையா, எவ்வளோ தப்பு பண்ணினாங்க, கண்டுபிடிச்சிட்டாங்க. நல்ல காலம் எவ்வளோ கேவலமாக இல்லை, எப்படியா? ஆமாம். ஆகையினால் அன்பானவர்களே, நீ யாக்கோவாய் இருக்கிற நீ, எத்தனாய் இருக்கிற நீ, ஏமாற்றுக்காரனாக இருக்கிற நீ, எப்படியோ நீ ஜெயித்து காட்டணும்னு விரும்புகிற நீ நேர்வழிக்கு வா. ஆமேன். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நீ யாக்கோவா இருக்கிறதில்ல, நீ யாரா மாறணும், இஸ்ரவேலா மாறணும். நீ இஸ்ரவேலை மாறணும். என்னன்னா உனக்கு பேராசை இருந்து ஜெயித்து காட்டணும்னு நினைச்சு எல்லாத்தையும் பண்ணினியே. பாருங்க, இங்கே அப்பனை ஏமாத்த, அண்ணனை அங்கே போய் மாமனை ஏமாத்தினான். மாமன் இவனோட சூப்பர் ஆள். எப்படி, இவன் 1 அடி பாஞ்சா அவன் 10 அடி பாயிற ஆள். புரியுது உங்களுக்கு? எடுத்த எடுப்பிலே அவன் பொண்ணை கொடுத்து ஏமாத்திட்டான். சொல்லிட்டான், மாப்பிள்ளை நல்லதான் மாப்பிள்ளை, ஆனால் முதல் பொண்ணு இருக்குது, 2வது பொண்ணு என்ன செய்யக்கூடாது, கொடுக்கக்கூடாது. இந்த ஒரு வழக்கம் மாப்பிள்ளை, இன்னொரு 7 வருஷம் வேலை செய். மொத்தம் 14 வருஷம் வேலை வாங்கினான். எப்படி, இவன் யாக்கோபு எப்படியாவது அவனை எந்த வழியில் ஏமாத்தலன்னு இவன் பார்க்குறான். ஆடு பொலியும் போது மரக்களை எல்லாம் கொண்டு போட்டு அப்படி இப்படி அவன் பண்ணுறான்.
அவன் என்ன பண்றான், இவனை எப்படி அதை ஏமாத்தலான்னு 10 முறை சம்பளத்தை என்ன பண்றான், மாற்றி மாற்றி அமைக்கிறான். சகோதரங்க சொல்றாங்க, இங்க பாரு உன் வீட்டுக்காரன் எனக்கு அப்பனை சொத்தையெல்லாம் ஏமாத்தி வாங்க ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னு சொல்றான். இப்போ இவனுக்கு இந்த சொத்தெல்லாம் வாங்கினானே, அண்ணனை ஏமாத்தினான், அப்பனை ஏமாத்தினான், மாமனை ஏமாத்தினான், எல்லாரும் ஏமாற்றி வாங்கினானே, ஒரு நாளாவது அவன் சந்தோஷமா இருந்தானா? சந்தோஷமா இருந்தானா சொல்லுங்களேன். சொத்தை வாங்கியாச்சு, எல்லா சொத்தும் இவன்கிட்ட தான் இருக்கு. இப்போ ஏசாக்கிய சொத்து சேஷபுத்திர பாங்க இவன்கிட்ட தான் இருக்கு, லாபானுடைய சொத்து எல்லாம் இருக்கு. ஒரு நாளாவது நான் சந்தோஷமா வாழ்ந்தேன்னு சொன்னானா? இல்லை, முடியாதுங்க. சந்தோஷமாய் ஏன்னா ஏன் தெரியுமா சந்தோஷமா இல்லை? பைபிள் சொல்லுது, தேவன் ஒரு மனிதனை ஐஸ்வர்யவனாய் மாற்றினா அதுக்கு கூட என்ன வராது, வேதனை வராது. ஆண்டவர் கொடுக்குற ஆசீர்வாதம் வேதனை இல்லாத ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதத்தில் சமாதானம் இருக்கும், சந்தோஷம் இருக்கும், நிம்மதியாக இருக்கும், தூங்கினா தூக்கம் வரும், பயம் இருக்காது. இது இப்போ அப்படி இல்லையே. இவனுக்கு இப்போ மனம் திரும்பி வாரான், தன் சகோதரனை சந்திக்கன்னு விரும்புகிறான், ஆள் சொல்லி அனுப்புகிறான், யாக்கோபை சந்திக்க வாராருன்னு. ஒன்று அவன் சொல்கிறான், அப்படியே வாரானா, நான் 300 பேரோடு அவனை சந்திக்க வாரேன். ஏசா என்ன சொன்னார், 300 சந்தோஷத்தில் சொல்கிறாரு, என் தம்பியை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, நான் 300 பேரோடு அவரை சந்திக்க வாரேன்னு அவர் சொல்கிறாரு. இவன் என்ன பண்ணிட்டான், ஐயோ 300 பேர் சேர்ந்து என்னை அடிக்க வராங்க ஐயா, என்னை கொலை பண்ண வராங்கன்னு பயம். பார்த்தீங்களா, சொத்து இருக்குங்க, எல்லாம் இருக்கு. அவனுக்கு எது சொல்லுவாங்களா, இருண்டவனுக்கு இல்லை, இருண்டவனுக்கு மிரண்டவனுக்கு இருண்டதெல்லாம் பேய். ஆமாம், இப்போ அவனுக்கு எல்லாரும் பேயா தெரியுறாங்க. யாரு எல்லாரும், அவன் சகோதரர் ரொம்ப சந்தோஷமா பார்க்க வாரான், அவனையும் இவனுக்கு பேயா தான் தெரியுறான். அப்போதான் இவன் பார்க்குறான், இந்த சொத்துல எனக்கு என்ன இல்லை, நான் இனி இஸ்ரவேலா உருவாகணும், இஸ்ரவேலா நான் உருவாகணும். அதுக்கு நான் என்ன செய்யணும், தனித்திருக்கணும். ஆதியாகமம் 32ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு, தனக்குண்டான எல்லாவற்றையும் அக்கறைப்படுத்தினான். எதெல்லாம் வேணும் வேணும் வேணும்னு சேர்த்தானோ எல்லாவற்றையும் அக்கறைப்படுத்திட்டான். இப்போ அவன கையில் ஒன்றுமே இல்லை, எல்லாம் வேணும்னு சேர்த்தான். ஆனால் இப்போ ஒன்றுமே அவனுக்கு கை கொடுக்கல. அவன் சேர்த்த சொத்தோ சம்பாத்தியமோ அவனுக்கு என்ன கொடுக்கல, கை கொடுக்காத உடனே எல்லாவற்றையும் அக்கறைப்படுத்தி விட்டு பின்பு தனித்திருந்தான். அப்போ யோசிக்கிறான், இதேயா வாழ்க்கை? வாழ்க்கை என்பது என்ன? இதுதான். நல்லா யோசிங்க. எல்லாம் இருக்கச்சில் அவன் நிம்மதி இல்லை, தேவன் அவனுக்கு அருமையானவனா இல்லை, அருமையானவரா இல்லை. கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஆனால் அந்த இடத்துல தேவன் அவனு வாக்கு கொடுக்கிறார். அவன் தன்னுடைய சொந்த தகப்பன் தாயை விட்டு போகும்போது லூஸ் என்கிற இடத்துல அவன் தங்குகிறான். அந்த இடத்துல ஒரு ஏணி மூலமாய் ஆண் தேவதோல் ஏறி இறங்கி அவனுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். நீ போ, நீ திரும்பி வருவ, ஆசீர்வாதமாக வருவ என்றெல்லாம் அவன் வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். காரணம் என்ன தெரியுமா, அவன் தாயின் கருவில் உருவாவதற்கு முன்பதாகவே அவனுக்கு ஒரு வாக்கை கொடுத்திருந்தார். என்ன வாக்கு கொடுத்திருந்தார்? உன் சகோதரன் உன்னை சேவிப்பான். மூத்தவன் எத்தனாவது வசனம்? எத்தனாவது அதிகாரம்? ஆதியாகமம் 25:23 படி. அதற்கு கர்த்தர், 2 ஜாதிகள் உன் கர்ப்பத்தில் உண்டாயிருக்கிறது, இரண்டு வித ஜனங்கள் உன் வயிற்றிலிருந்து பிரியும், அவர்களில் ஒரு ஜனத்தார் மற்ற ஜனத்தாரை பார்க்கிலும் பலத்திருப்பார்கள், மூத்தவன் இளையவனை சேவிப்பான் என்றார். இது யாருடைய வாக்குத்தத்தம்? அப்ப இந்த வாக்குத்தத்தத்துக்கு இந்த ரெபேக்காலும் இந்த யாக்கோபும் காத்திருக்கணும். நல்லா கவனிங்க. ஆண்டவர் சொல்றாரு, மூத்தவன் இளையவனை சேவிப்பான். அப்போ இந்த வாக்குத்தத்தம் நிறைவேற இந்த ரெபேக்காலும் இந்த யாக்கோபும் என்ன இருக்க வேண்டும்? காத்திருந்திருக்க வேண்டும். அப்படி காத்திருந்தால் யாக்கோபு இந்த கெட்ட பேரை என்ன இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, வாங்கி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதான் பைபிள் சொல்லுது, ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கரத்தில் அடங்கி இருங்கள். குறுக்கு வழியை தேடாதுங்க, மற்றவங்களுக்கு வெறுப்பை சம்பாதிக்காதுங்க, மற்றவங்களுக்கு விரோதியாக மாறாதுங்க. இன்றைக்கு அநேகருக்கு எப்படியானாலும் சம்பாதிப்பேன், எப்படியானாலும் பணம் இருந்தாயா மதிப்பு. நம்மளால அப்படிதானே சொல்கிறாங்க. என்ன இருக்கணும்?
பணம் இருந்தாதாயா மதிப்பு. அவன் 1 லட்சம் ரூபாய்க்கு மோட்டர் சைக்கிள் வாங்குறானா, நம்ம 25 லட்சத்துக்கு மோட்டர் சைக்கிள் போனாதாயா மதிப்பு. அவன் காதில் 1 ஓட்டை போட்டு அவன் ஒரு கம்மல் போடுறாளா, நம்ம காதுக்கு மேலே ஒரு 3 ஓட்டை போட்டு இங்கண்டு ஒரு சங்கிலியை கட்டி இங்கே பிடிச்சி இழுத்தாதையா நம்ம மதிப்பு. நம்ம யார் ஐயா, நம்முடைய குடும்பம் என்ன ஐயா, நம்ம கோத்திரம் என்ன ஐயா, என் வீட்டுக்காரர் எங்கய்யா வேலை செய்கிறாரு, நான் யார் ஐயா? எப்படி எப்படி எத்தனை பேர் இப்படி பெருமை பாராட்டுறீங்க? தேவன் தராத ஐஸ்வர்யங்கள் எல்லாம் உன்னை துக்கத்தை கொடுக்கும், வேதனையை கொடுக்கும். ஜனத்தில் எல்லாத்தையும் பிடிங்கி எடுத்துருவார். இப்போ இவனுக்கு ஒன்றும் வேண்டான்னு ஆகி போச்சா? யாருக்கு வேண்டான்னு ஆகி போச்சு? யாக்கோபுக்கு ஆளை விட்டா போதேன்னு ஆகி போச்சு. இப்போ ஆளை விட்டான்னு ஆகி போச்சு. இவன் காத்திருக்க வேண்டியவன். ரெபேக்காள் தன் மகனுடைய உயர்வு நல்லதுதான், ஆனால் என்ன எதிர்க்கணும்? அவ காத்திருக்கணும். ரெபேக்கா காத்திருக்கல, மகனுக்கு குறுக்கு வழியை சொல்லி கொடுக்குறா, எப்படியெல்லாம் ஏமாத்தலான்னு கற்றுக் கொடுக்குறா. யோசித்து பாருங்க. இப்போ இவன் இஸ்ரவேலாய் உருவாக்கப்பட வேண்டிய அவசியம். நீங்களும் நானும் யாக்கோபா இருந்தது போதும், இஸ்ரவேலாய் உருவாக்கப்படுகிறோம் பெற வேண்டும். அப்படி நீங்கள் உருவாக்கப்படும் போது ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுவார், நீ மிகவும் அருமையானவன், நீ என்னாலே கனம் பெற்றாய். ஆமென். குறுக்கோளியில் சம்பாதிச்சா கனம் பெற்றான்னு என்ன சொல்ல முடியாது, சொல்ல முடியாது. ரொம்ப அவசரப்பட்டுட்டாங்க யாக்கோவும் ரெபேக்காளும். கர்த்தருக்கு காத்திருந்து ஏற்ற வேளை வரும்போது ஆண்டவர் உயர்த்துவேன் என்று சொன்னார். நிச்சயம் என்ன செய்வார்? அவர் உயர்த்துவார் என்று காத்திருக்க வேண்டும். ஆனால் காத்திருக்கவில்லை. நம்ம காத்திருக்கணுங்க. கர்த்தனை உயர்த்துவார் என்று ஜெயித்து காட்ட வேணும். எப்படியாவது ஜெயித்து காட்ட நினைச்சக்கூடாது. ஒருவன் மல்யுத்தம் பண்ணினாலும் சட்டத்தின்படி பண்ணாவிட்டால் அவன் என்ன செய்யப்படான்? முடிச்சு விட்டப்படான். எல்லாவற்றுக்கும் சட்டம் உண்டு. அதன்படியே நாம் ஜீவிக்கும் போது அப்படி நாம் ஜெயித்து காட்டுள்ளா இருக்க வேணும். நான் அந்த 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், அந்த வசனத்தை படிங்க. புறஜாதிகள் உங்களை அக்கிரமக்காரர் என்று விரோதமாய் பேசுகிற விஷயத்தில் நீங்கள் ஜெயித்து காட்ட வேண்டும். எப்படி? புறஜாதிகள் உங்களை அக்கிரமக்காரர் என்று பேசுகிற எந்த விஷயமானாலும் அந்த விஷயத்தை நீங்கள் என்ன செய்யணும்? எதிர்த்து காட்டணும். ஆமென். நீ கோபக்காரன், நீ பொய் சொல்றவன், நீ பெருமைக்காரன், நீ மேட்டிவக்காரன், நீ போச்சார், ஏதாவது ஒரு பாவம் சொல்றாங்கன்னு வைங்களேன், அந்த இடத்துல நான் இல்லை அப்படின்னு நம்ம என்ன செய்யணும்? அந்த இடத்துல ஜெயித்து காட்டணும், நடந்து ஜெயித்து காட்டணும். ஆமென். எப்படி? நடந்து நடக்கை நடந்து ஜெயித்து காட்டணும். நேர்மையாய் பரீட்சை எழுதி பாஸ் பண்ணி காட்டணும். லஞ்சம் கொடுத்து வேலை வாங்குறதல்ல, ஜெபித்து தேவ சித்தத்தின்படி வேலை வாங்கணும். டிரான்ஸ்ஃபர் வாங்குறதா இருந்தாலும் சரிதான், லஞ்சம் கொடுத்து வாங்கக்கூடாது, அதில் ஆசீர்வாதமாக இருக்காது. ஜெபிக்கும் போது கர்த்தர் உங்களுக்கு செய்வார். ஆமென். எந்த காரியமானாலும் ஆண்டவர் தருகிற ஆசீர்வாதத்தில் என்ன இருக்காது? ஒரு துளி கூட வேதனை இருக்காது. அப்படி வேதனை வந்தாலும் உங்களுக்கு ஆண்டவரத்தில் சொல்ல வாய்ப்பு இருக்கிறது. ஆண்டவரே, நான் சும்மா தானே இருந்தேன், ஏன் எங்கே கொண்டு வந்தீர்? நான் சும்மா தானே இருந்தேன், உங்கள்கிட்ட தான் கேட்டேனா, என்னை ஆசீர்வதின்னு கேட்டேனா? இல்லையே, சும்மா தானே இருந்தேன், என்னை ஆசீர்வதித்தீர், ஏன் ஆண்டவரே என்று கேட்க முடியும். ஆண்டவர் அதுக்குள்ள பதில் உங்களுக்கு சொல்லுவார். அல்லேலூயா. ஆகையினால் அன்புக்குரியவர்களே, இந்த வேளையிலே நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. யாக்கோவாய் இருந்த அவனை இஸ்ரவேலாய் ஆண்டவர் உருவாக்கினார். அல்லேலூயா. பாருங்கள், அந்த ஆதியாகமம் 27ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்திலே ஈசாக் எவ்வளவு வேதனையோட சொல்றாரு, உன் சகோதரன் தந்திரமாய் வந்து, உன் சகோதரன் தந்திரமாய் வந்து உன்னுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான் என்றார். நான் இந்த இடத்துல யோசித்து பார்த்தேன், ஈசாக்கு 2 பிள்ளைகள் தான். இவன் சேஷபுத்திர பாக்கத்தை ஏமாத்தி வாங்கினான்ல, ஈசாக்கு எவ்வளோ வேதனைப்பட்டிருப்பான். வேதனைப்பட்டிருப்பானா இல்லையா? அவ்வளோ வேதனைப்பட்டிருப்பான். அதை மீறி இப்போ தந்திரமாய் வந்து அவன் அண்ணனுடைய ஆசீர்வாதத்தை இவன் பெற்றுக்கொள்ள எவ்வளோ வேதனைப்பட்டிருப்பான். அவன் இதயத்தில் சபித்தான்னு இல்லை, அவன் வேதனையே இவனுக்கு ஒரு சாபமாக மாறுச்சு.
உன்னை சபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. உன்னால் யாராவது பாதிக்கப்பட்டவர்கள் உன்னை சபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர்கள் வேதனைப்பட்டாலே உனக்கு ஆசீர்வாத கேடுதான். பைபிள் சொல்லுது, நீதிமானை பகைக்கிறவர்கள் குற்றவாளிகளாவார்கள். அவங்க உன்னை குற்றம் சொல்லண்டாம். நீதிமானை பகைக்கிறவர்கள் குற்றவாளியாய் மாறுவார்கள். இப்போ நீதிமான் இவனை குற்றம் சொன்னானா இருக்கு? இல்லை, அவன் அமைதியா இருக்கிறான். நீதிமானை பகைக்கிறவர்கள் குற்றவாளிகளாய் மாறுவார்கள். அப்போ நீதிமான் உன்னை ஒன்றும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. நீதிமான் நீ பகைச்சாலே போதும், அவனை துக்கப்படுத்தினாலே போதும், நீ யார் தான்? தேவனுக்கு முன்பாக குற்றவாளி தான். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம ஆளுகள் நல்ல ஆளுகள். நான் அல்லேலூயா சொன்னாதான் அவங்க சொல்லுவாங்க. அப்படிதான் இருக்கணும். ஊழியக்காரனை பின்பற்றுகிற விசுவாசிகளை தான் இருக்கணும். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். உங்களை யாராவது பகைச்சாலே நீங்கள் நீதிமான்களாக இருந்தால் நீங்கள் அவங்கள சாபம் போடவோ முறுமுறுக்கவோ கம்ப்ளைண்ட் பண்ணவோ அவசியமே இல்லை. அவங்க யாராக மாறிட்டாங்க? குற்றவாளியா மாறிட்டாங்க. அது உண்மை. அதான் உங்களை அமைதியாக இருங்க. அதே நீங்கள் அமைதியாக இருக்கணும். நீங்கள் என்ன செய்யணும்? அமைதியாக இருக்கணும். பைபிள் சொல்லுது, நான் காது கேளாத செவிடனை போல் இருந்தேன், வாய் திறவாத ஊமையனை போல இருந்தேன்னு சொல்கிறார். ஒரு கட்டத்தில் எனக்கு சில பிரச்சனையே வரும்போது ஆண்டு எண்ணத்தில் சொன்ன வார்த்தை, நீ காது கேளாத செவிடனை போல. ஏன்னா ஒன்றை வச்சுட்டே உன்னை குற்றம் சொல்லுவாங்க, ஒன்றை வச்சுட்டே உன்னை பற்றி பேசுவாங்க. அப்போ நீ என்ன செய்யக்கூடாது? காது கேட்கத்தான் செய்யும், ஆனால் உன் காது போதும் அந்த வார்த்தைக்கு. வாய் திறவாத, உனக்கு நியாயம் நிறைய இருக்குது, பேச வேண்டாம். கர்த்தர் பேசும்போது அருமையாக பேசுவார். நீ பேசினா தவறி தவறி பேசுவார். நீ பேசின ஏதாவது தவறான வார்த்தை ஒன்றத்தில் வரும், நீ அமைதியாயிரு. கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணுவார். இஸ்ரவேல் ஜனங்கள் சோர்ந்த சமுத்திரம் பக்கத்தில் வந்துட்டாங்க. அந்த பக்கம் போக வழி இல்லை. இந்த பக்கம் பார்வோன் சேனையும் துரத்தது. ரெண்டு பக்கம் மலை. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா என்ன? சமுத்திரம். ஒன்றும் பண்ண முடியாது. மோசே சொல்கிறாரு, நீங்கள் எப்படி இருங்க? சும்மா இருங்கள். கர்த்தர் உங்களுக்காக. நீங்கள் சும்மா இருங்க. நான் சும்மா இருக்கிற நேரத்தில் வந்துட்டு இருக்கிறோம். இவங்க இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எப்படி இருந்திருக்கும்? நீங்கள் சும்மா இருங்க. சும்மா இருக்க முடியுமா? சில வேளைகளில் நம்மால முடியாத காரியத்தை கர்த்தர் சொல்லுவார், ஆனால் அவரால் அதை செய்ய முடியும். ஆமென். உன்னால் முடியாதுதான், ஆனால் கர்த்தர் உனக்காக முடிய பண்ணுவார். அதான் பைபிள் சொல்லுது, கர்த்தனுக்காக யாவையும் செய்து முடிப்பார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? இந்த மாதத்தில் உங்களுக்கு யாவையும் செய்து முடிப்பார். இந்த உங்கள் வாழ்நாளிலே உங்களுக்காக செய்ய வேண்டிய எல்லாவற்றையும் கர்த்தர் செய்வார். உங்களுக்காக கருதுகிறவர் கர்த்தர். உங்களுக்காக கருதுகிறவர் கர்த்தர். அல்லேலூயா. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீ என்ன செய்ய வேண்டும்? நீ எல்லாவற்றையும் நீ அப்புறப்படுத்தி விட்டு தனித்து நீ இருக்க வேண்டும். தனித்து வாசம் பண்ண வேண்டும். இன்னொரு வசனத்தை, இது நான் என்னுடைய செய்தி வேற சில காரியங்களுக்கு, ஆனால் நான் அதை சொல்லவில்லை. நான் புதான் சொன்னேன். மீகாவின் புஸ்தகம் எடுங்க. மீகாவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனம் உண்டு. இஸ்ரவேல், அதாவது கர்மேல் பர்வதத்திலே தனித்து, அந்த வசனத்தை எடுத்து படிங்க. கர்மேலின் நடுவிலே. எத்தனாவது வசனம்? 14வது வசனம். 4 படிங்க. கர்மேலின் நடுவிலே தனித்து வனவாசமாய் இருக்கிற உமது சுதந்திரமான மந்தையாகிய. கர்த்தருடைய சுதந்திரம் நீங்க தானே? கர்த்தருடைய சுதந்திரம் தானா? நான் கர்த்தருடைய சுதந்திரம் சொல்றேன், கை தூங்க பார்ப்போம். சிலருக்கு பாஸ்டர் என்ன சொன்னாருன்னே தெரியல. என்ன சொன்னாரு பாஸ்டர் அப்படின்னு சரியில்லை. நான் கர்த்தருடைய சுதந்திரம், கை தூங்க. ஆமென் சொல்லி கை தூங்க. நான் கர்த்தருடைய சுதந்திரம், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்வார், ஆனால் நான் தனித்து வாசம் பண்ண வேண்டும். அல்லேலூயா. தனித்து
பாரு எவ்வளவு அருமையா சொல்றாரு. கர்மேலின் நடுவிலே தனித்து வனவாசமா இருக்கிற சுதந்திரமாகிய மந்தையாகிய உம்முடைய ஜனத்தை உமது கோலினால் மேய்த்து மேய்த்தருளும். பூர்வ நாட்களில் மேய்ந்தது போல அவர்கள் பாசானிலும். பூர்வ நாட்கள் எப்படி மேய்ஞ்சாங்க? பூர்வ நாட்கள் எப்படி மேய்ஞ்சாங்க ஞாபகம் இருக்கா? பாலாக் ராஜா என்ன சொல்றான்? பாலாக் ராஜா பீலையாம்கிட்ட என்ன சொல்றான்? இந்த ஜனங்கள் எப்படி மேய்ஞ்சாங்கன்னு சொல்றான். மாடுகளை போல மேய்ஞ்சாங்களாம். மாடு எப்படி மேயும்? அப்படியே பிடுங்கி எடுத்துடாத வேரோட. அல்லேலூயா. அதான் பூர்வ காலத்து எவ்வளவு வசனம் சொல்லுது. அந்த பூர்வ காலத்து மேய்ந்தது போல. அந்த பாலாக் எடுங்கம்மா, எடுத்தீங்களா? என்னாகமம் 22ஆம் அதிகாரமா? பாலாக்கு சொல்றான் இல்ல, பீலையாமிட்ட சொல்றான் பாருங்க. இல்ல நான் எடுக்கணுமா? மீதியான என்னாகமம் 22:4 வசனம். மீதியானரின் மூப்பரை நோக்கி, மாடு வெளியின் புல்லை மேய்கிறது போல, மாடு வெளியில் புல்லை மேய்ந்தது போல இப்பொழுது இந்த கூட்டம் நம்மை சுற்றி இருக்கிற யாவையும் மேய்ந்து போடும் என்றார். ஆமென். மாடு எப்படி மேயும்? அடி பிடுங்கி எடுத்துறாதா? ஆமென். இங்க இவர் சொல்றாரு, பூர்வ நாட்களில் மேய்ந்தது போல அவர்கள் பாசானிலும் கிளையாத்திலும் மேய்வர்களாக. 15வது வசனம், நீ எகிப்தின் தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளிலே நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். ஆமென். அல்லேலூயா. உன்னை ஆண்டவர் இந்த மாதத்திலே உன் வாழ்க்கையிலே உன்னை என்ன செய்ய போறார்? கனப்படுத்த போறார். ஆமென். உன்னை என்ன செய்ய போறாரு? கனப்படுத்த போறார். அவர் சொல்றாரு, நீ என்னுடையவன். இன்னும் சொல்றாரு, உன்னை நீ தனித்திருக்கும் போது, அவர்கள் நடுவிலிருந்து பிரிந்து நீ தனித்து வாசம் பண்ணும் போது உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். நீ தனித்து வாசம் பண்ணாத பட்சத்திலே அதிசயத்தை காண பண்ண முடியாது. தனித்து வாசம் பண்ணுங்க. தனி ஜபத்துக்கு இடம் கொடுங்க. தனிமையில உட்காருங்க. ஒரு தீர்மானம் எடுக்கிறீங்களா? எல்லாரும் முழங்கால் படியிடுங்க. ஆண்டவரே, நான் தனித்து வாசம் பண்ண போகிறேன். நான் தனித்து ஜெபிக்க போகிறேன். தனி ஜெபத்துக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்க போறேன். அப்படி எத்தனை பேர் சொல்றீங்க? எல்லாரும் முழங்கால் படியிடுங்க. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புதிய பாட்டு வச்சிடுங்க. ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி. எல்லாரும் ஓ உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உன்னை அதிசயம் காண பண்ணிடுங்கம்மா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லாரும் முழங்கால் படியிடுங்க. எல்லாரும் ஆண்டு சமூகத்தில், ஆண்டவரே, நீர் என்னை பேர் சொல்லி அழைத்தீர். நீங்க உங்களை சிந்திக்கணும். என்ன நீர் பேர் சொல்லி அழைத்தீர். நான் உம்முடையவன். ஆண்டவரே, 251 தெரியல, 251 உன் அதிசயம் காண. ஹல்லேலூயா. உன்னை அதிசயம் காண செய்வேன். நீ அற்புதம் கண்டீர். எல்லாரும் முழங்கால் படியிட்டு ஜெபிங்க விசுவாசத்தோடு. அதிசயம் காண செய்வேன். நீ அற்புதம் கண்டிடுவார் என்று வாக்களித்தார் தேவன். அங்கு நிறைவேற்ற வந்து விட்டார் என்று வாக்களித்தார் தேவன். இன்று நிறைவேற்ற வந்து விட்டார். உன்னை அதிசயம் காண செய்வேன். நீ அற்புதம் கண்டிடுவாய். உன்னை அதிசயம் காண செய்வேன். நீ அற்புதம் கண்டிடுவாய். வழி திறக்கும் அதிசயம் நடந்திடுமே. செங்கடலும் பிளந்தே வழிவிடுமே. வழி திறக்கும் அதிசயம் நடந்திடுமே. செங்கடலும் பிளந்தே வழிவிடுமே. தடைகளெல்லாம் தகர்ந்தே போகுமே. இடைஞ்சலெல்லாம் இன்றே
இறை மகனா இயேசுவால் நடந்திடுவே. ஓ ஹalleluya. குறைகள் எல்லாம் நிறைவாக்கும் அதிசயமே. இறை மகனா இயேசுவால் நடந்திடுவே. வாதையெல்லாம் மறைந்தே போகுமே. பாதையெல்லாம் நீயாய் பொழிந்திடுவே. பாதையெல்லாம் மறைந்தே போகுமே. பாதையெல்லாம் நீயாய் பொழிந்திடுவே. உன்னை அதிசயம் காணச் செய்வேன். நீ அற்புதம் கண்டிடுவாய். உன்னை அதிசயம் காணச் செய்வேன். நீ அற்புதம் கண்டிடுவாய். சைத்தானை மேற்கொள்ளும் அதிசயமே. நிச்சயமாய் இன்றே நடந்திடுவே. சத்துருவை மேற்கொள்ளும் அதிசயமே. நிச்சயமாய் இன்றே நடந்திடுவே. கர்த்தரின் யுத்தம் செய்வாரே. உனக்கெதிரான ஆயுதம் வாங்காதே. சர்த்தரின் யுத்தம் செய்வாரே. உனக்கெதிரான ஆயுதம் வாய்க்காதே. உன்னை அதிசயம் காணச் செய்வேன். நீ அற்புதம் கண்டிடுவாய். உன்னை அதிசயம் காணச் செய்வேன். நீ அற்புதம் கண்டிடுவாய். வழி நடத்தும் அதிசயம் நடந்திடுமே. காரிருளில் பேரொளி வீசிடுமே. வழி நடத்தும் அதிசயம் நடந்திடுமே. காரிருளில் பேரொளி வீசிடுமே. வனாந்திரமே வழியாய் வந்தாலும் வல்லவரின் கரமே நடத்திடுமே. வனாந்திரமே வழியாய் வந்தாலும் வல்லவரின் கரமே நடத்திடுமே. உன்னை அதிசயம் காணச் செய்வேன். நீ அற்புதம் கண்டிடுவாய். உன்னை அதிசயம் காணச் செய்வேன். நீ அற்புதம் கண்டிடுவாய். இன்று வாக்களித்தார் தேவன். இன்று நிறைவேற்ற வந்து விட்டார். என்று வாக்களித்தார் தேவன். இன்று நிறைவேற்ற வந்து விட்டார். உன்னை அதிசயம் காணச் செய்வேன். நீ அற்புதம் கண்டிடுவாய். உன்னை அதிசயம் காணச் செய்வேன். நீ அற்புதம் கண்டிடுவாய். ஹalleluya. எல்லாரும் கரங்களை வெட்டி கர்த்தரை சோதரிப்போம். நீ என்னுடையவன். நான் உன்னை பேர் சொல்லி அழைத்தேன். நீ கனம் பெற்றாய். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். இதான் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற வாக்கு தத்தம். ஆனால் ஒரு நிபந்தனை வைத்திருக்கிறார். நீ எனக்கு அருமையானவனாய் மாறும்போது, நீ எனக்கு அருமையானவனாய் மாறும்போது. யாக்கோபு அருமையானவனை எப்போ மாறினான்?
வியாகுலப்பட்ட போதல்ல, துன்பப்பட்ட போதல்ல, அவன் ஒரு நாளில் ஒரு தீர்மானம் பண்ணினான். எனக்குரிய எல்லாவற்றையும் நான் அக்கறைப்படுத்தி விட்டு நான் தனித்திருக்க வேண்டும். அப்பொழுதுதான் தேவன் என்னோடு இடைபட முடியும். அப்பொழுதுதான் நான் அவரோடு பேச முடியும். அவர் என்னோடு பேச முடியும். அவர் என்னை உருவாக்க முடியும். வேதம் சொல்லுகிறவன் தனித்திருந்தான், இரவு முழுவதும் போராடினான். ஆண்டவர் அங்கே அவனை ஆசீர்வதித்தார். இனி உன் பேர் யாக்கோபு என்னப்படாமல் உன் பேர் இஸ்ரவேல் என்னப்படுவதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தனிமை, தனித்து தேவ சமூகத்தில் அமரும் போது அங்கேதான் நீ உருவாக்கப்படுகிறாய். அது மட்டுமல்ல, எப்போதுமே நமக்கு ஒரு சிந்தை, நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன், நான் புது சிருஷ்டியாகவே இருக்க வேண்டும், பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போக வேண்டும். யாக்கோபு அந்த நிலைமைக்கு வந்து விடுகிறார். எல்லாவற்றையும் அக்கறைப்படுத்துகிறார். இவைகளெல்லாம் தானே எனக்கு துன்பத்தை கொடுத்தது, இவைகளெல்லாம் தானே எனக்கு வேதனையை கொடுத்தது என்று சொல்லி எல்லாவற்றையும் அக்கறைப்படுத்தி விட்டு அவன் தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கிறான். கர்த்தர் இடைபடுகிறார், அவனை ஆசீர்வதிக்கிறார். அந்த ஆண்டவர் இன்றைக்கு உங்களை ஆசீர்வதிக்கிறார். எல்லாரும் கரங்களை வைத்து கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அன்பான இயேசுவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த காலை ஆராதனை எங்களுக்கு கொடுத்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் ஆராய்த்தது நேரம் நம்முடைய பிரச்சனை இருந்ததே, உமக்கு நன்றி. ஆமாண்டவர், எங்களுக்கு நீ தந்த வாக்குத்தத்தங்களுக்காக ஸ்தோத்திரம். இந்த வாக்குத்தத்தத்தை எப்படி சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் ஆண்டவரே என்று நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய அன்பின் கர்த்தரை உங்களை ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமென்.